பேச்சினை உனக்களித்தேன். நைந்தா எனில் நினைத்து போகும் என் வாழ்வில் நன்னிலை உனக்கிலே எனில் எனக்கும் தானே. தமிழ் தாயை வாழ்த்தி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மாணவர்களிடையே தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் பெருமையையும் உணரச் செய்வதற்காக அரசு ஆண்டுதோறும் தமிழ் கூடல் என்ற நிகழ்வை 3 அமர்வுகளாக நடத்தி வருகிறது. அந்நிகழ்வு நம் பள்ளியில் இனிதே இன்று துவங்க இருக்கிறது. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. கடலொடுத்த நிலமடங்கை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்பமிதில் தேக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இனிதாவது எங்கும் காணும். யார் சொன்னது பாரு? பாரதியார். அவர் தமிழ் மொழியை மட்டும் படிச்சுட்டு இதை சொல்லல, பல மொழிகள்ல வடமொழி, மலையாளம், ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பல மொழிகளை எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னார்னா, எனக்கு தெரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றார். சரியா? அத்தகைய சிறப்பான தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். யாரு யாரு? நாம. அந்த தமிழ் மொழியை போற்றும் விதமாக நம்முடைய பள்ளியில தமிழ் கூடல், இந்த தமிழ் கூடல் நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நடத்த இருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை இந்நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தமிழ் கூடல் நிகழ்வுக்கு சிறப்புரை ஆற்ற பெரிய வானவாடி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் ஐயா திரு எஸ் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்வுக்கு கலந்துள்ள நம் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்வுக்கு நம் தலைமையுரை ஆற்றுமாறு நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை நம்முடைய மாணவ மாணவிகள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேடி சோறு நிதம் என்று பல சின்ன கிருகதைகள் பேசி பிறர் பாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிளப்பவும் எய்து கொடுங்கூற்றுக்கு இறையில பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லவே சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமையின் தாராயோ என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப சுடர்மிகு அறிவுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் எனது ஆசிரியர் அருமைக்குரிய நண்பர் ஈஸ்வரன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைமை உரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தலைமை உரை தலைமை உரையோட முடிஞ்சா நல்லா இருக்கணும். நானே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னா அவருக்கு பேச வாய்ப்பு குறைவான, அப்புறம் நீங்க என்ன செஞ்சுவீங்க, உங்க பேசத்தான ரெகுலரா கேட்டே இருக்கோம் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருக்கு சார், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருப்போம் அப்படின்னு. எதுக்கு சொல்ல அப்படின்னா, சில இடங்களில் பேசும்போது பார்த்தீங்கன்னா
இங்கே நடக்கு, நம்ம தமிழ் ஊழல் ப்ரோக்ராமே நடக்கு. நம்ம சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க சிறப்பு பேச்சாளர், பின்னாடி ஒருத்தர் நோண்டிட்டே இருப்பான், முன்னாடி இருப்பான் பிடிச்சி. அவன் சட்டையை பிடிச்சிருப்பா, அவன் முடியை பிடிச்சிருப்பா, அவன் குழந்தையில அப்படியே கை வச்சு தேய்ச்சிட்டே இருப்பான், அதை தேய்ச்சி நக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பான். ஒரு சில இடத்துல பேச போனோம்னு வச்சுக்கவே, நான் பேச போன இடத்துல நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். பேசிட்டு இருக்க அப்படின்னா அவனை பார்த்தே நானும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டே இருக்கேன். பேசிட்டே இருந்தா ஏன்னா நமக்கு ஒரு ரசிகன் இருப்பான்ல, ஒரு 1000 பேர்ல ஒருத்த பரவாயில்ல, ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ரசிகன் இருக்கான்னு பார்த்தா கடைசியில ரொம்ப நன்றிப்பான்னு சொன்னேன். அதுக்காக நான் பேசாம இருக்கு சார். கை சுருக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கல கை சுருக்க எடுத்துட்டு இருந்த அப்படின்னா சில இடங்கள்ல இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கு. ஒரு ஆள் வந்து கை கீழே காலிலே விழுந்தான், ஏன்டா காலில் விழுகிறேன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னா. சார் உங்க பேச்ச கேட்டேன், தற்கொலை பண்ணலாம்னு இருந்தேன், அந்த முடிவை கை விட்டுட்டேன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு ஒரு கை தட்டிருக்கணும், உயிரை காப்பாத்திக்கணும். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா, அது என்ன பண்ணிருப்பாருங்க, இப்படியே பேசி எத்தனை பேர்த்த கொள்றீங்களே, நீங்களே உயிரோட இருக்கும்போது நானே வந்து சாகணும். சரியா? உங்களுக்கு சிரிப்புக்கு ரொம்ப நன்றி. விஷயத்துக்கு வர்றேன். ஏன் அவரை பத்தி நான் சிறப்பான அறிவுடையவர் அப்படின்னு சொன்னா, கிருபானந்த வாரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? விஜய், அனுஷ்கா, மோனிகா அப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோனிகா ஜிம் சக்கன் ஜிம். கிருபானந்த வாரியார் எவ்வளவு பெரிய பேச்சாளர், அவரை தெரியலன்னா எவ்வளவு அசிங்கமா நான் மேற்கொள்ளாருங்க. ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு ஆன்மீகவாதி இல்லையா? அவர் ஒரு தடவை பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சதுக்கு முன்னாடி என்ன கேட்கிறாருன்னா, முருகனுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்டாரு. ஒரு பையன் எந்திரிச்சு சிவாஜின்ட்டான். முருகனுடைய அப்பா சிவாஜி அப்படின்ட்டான். அவங்க முதல் நாள் திருவிளையாடல் படம் பார்த்து போகும்போது முருகனுடைய அப்பா யாரு அப்படிங்கும்போது சிவாஜின்ட்டான். எல்லாரும் பயங்கர கோவம். அதாவது கிருபானந்த வாரியார் கோவம் வந்து சுச்சுக்கு அடிச்சு விடுவார். சரி, ஏதோ திட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சாரு. இவரு இந்த பையனை பெத்த அப்பா அம்மா மேடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. மேடைக்கு வந்தாங்க. மேடைக்கு வந்த உடனே பெத்தா இந்த மாதிரி பையனை பெக்கணுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. கிருபானந்த வாரியார் அந்த கூட்டத்தில் எல்லாரும் கை தட்டுங்கன்னு சொன்னார். சரியா? அப்ப அவன் கரெக்டா பையன் சொல்ல, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திஜி என்ன சொல்றான்? காந்திஜின்னு சொல்றான் இல்லையா? நேரு என்ன சொல்றான்? நேருஜின்னு சொல்றான். முருகனுடைய அப்பா சிவன். சிவனை மரியாதை நிமித்தமாக அவன் சிவன் என்று சொல்வதற்காக சிவாஜி என்று சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை முன்னாடி உடைப்பார். கேட்டா கல்யாண வீடுகள் எனக்கு ஒரு 2-3 நகைச்சுவையை சொல்லியிருப்பாரு. என்ன காரணம்னா, ஈஸ்வரன் அவர்களோட நான் பட்டிமன்றத்தில் வந்து வாழவாடியில் பேசியிருக்கேன் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் நாங்க பூலாங்கர்ல பேசணும். என்னோட பேச்சை கேட்கறதுக்காகவே அவர் அந்த நாள் அங்க வந்தார். அது எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஏன்னா நான் அவருக்கு ரசிகர் அப்படிங்கிறதோட என்னுடைய நகைச்சுவையை அவர் விரும்புவார். அதனால 2-3 நகைச்சுவை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாலி கட்ட போவோம். பார்த்தீங்களா? தாலி கட்ட போகும்போது ஆகாசம் வச்சிருப்பான் நம்மாடு. ஐயோ அவன் புத்த ஒரு முடிச்சு போட போவான். ஐயோ 2வது முடிச்சு போடுவான். ஐயோ 3வது முடிச்சு போடுவான். ஐயோ அதுக்கடுத்து தான் ஆனந்தமே. அதுக்கு பின்னாடி தெரியும் தாலி கட்டுறது வாழ்க்கை வெறுத்துருவாங்க. தாலி கட்டும் போது ஐயோ அப்ப பாடம் பாருங்க. அதுக்கடுத்து பொண்ணு மாப்பிள்ளை நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. அவர் 3 மாசம் கழிச்சுட்டா
ஒரு வருஷம் கழிச்சு தான் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறதுன்னா, மாப்பிள்ளை பொண்ணை பாக்குறதுன்னா ரொமான்ஸ். இவன் நம்ம ஆளு அங்க மைக்ல பாடுவான் பாருங்க, எப்போ புள்ள எப்போ புள்ள மாமிட்ட எடுத்துவான் போடு, எப்போ புள்ள. அதுக்கடுத்து எப்போ புள்ள சொல்ல போறேன் அப்படின்னா. கல்யாண வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கல்யாண வீடுகளா இருக்குல்ல, கல்யாண வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹெட்மாஸ்டர் வீடு அப்படின்னு நினைப்போம். ஈஸ்வரன் சார் பெரிய சிறப்பான பேச்சாளர் நினைப்பான். ஏஎச்எம் பத்மகீதா நினைப்பான். எங்களுடைய தராதரமெல்லாம் கல்யாண வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க, பந்தி உள்ள நடந்துட்டு இருக்கு, அப்படியே போய் தள்ளிட்டு போவான். அதை போய் அப்படியே பிடிச்சு அமுத்திட்டு இருப்பான், தள்ளிட்டு இருப்பான். அந்த கேட்டை திறந்தா வேக வேகமா ஓடி உட்காந்து முன்னாடி என்ன செய்வாங்க தெரியுமா, கொஞ்சமா போடுங்கம்மா, இது கொஞ்சமா கொஞ்சமா போடுங்கம்மா. சில பேர் என்னன்னா கொஞ்சமா போடுங்க கொஞ்சமா போடுங்க அப்படின்னு கல்யாணம் கேட்டுருவோம், கொஞ்சமா போடுங்க கொஞ்சமா போடுங்கம்மா. இதுல இன்னொன்னு இருக்கு, நம்மால் சும்மா இருக்க மாட்டா, பின்னாடி போய் நின்று புறணிக்கு பக்கத்துல போய் நின்று முதுகு பக்கத்துல போய் நின்று ரெண்டு முதுக அமுத்துக்கிவான் கையில. மெல்ல சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, மெல்ல சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, மெல்ல சாப்பிடுங்க. அது என்ன அர்த்தம், சீக்கிரம் எந்திரிச்சு தொலைடா நாயே அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்யாண வீட்டில் நடக்கும். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்த சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் மகிழ்ச்சியாக இருப்பது பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். அதனாலதான் நான் மாணவர்கிட்ட சொல்லுவேன், சிரிங்கம்மா, வரும்போதே எச்சம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா சிரிச்சு பார்க்குமா, வரும்போது சொல்லுங்க அப்படின்னு எச்சம் டென்ஷன். வரும்போது ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது ஒரு ஹாப்பியா சொல்லி பாருங்க, அவங்களும் உங்களுக்கு சந்தோஷமா சொல்ல, நீ சொல்லு அக்காரு அப்படி பாருங்க. அப்ப என்னன்னா அந்த ஹாப்பினஸ் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. கொஞ்ச நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. சாரை பத்தி சொல்லணும்னா, சுடர்கள் நிமித்தமும் பூவின் இதழ்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவரு. சார் இன்னும் சொல்ல போனா 4 முறை ராஜ் டிவி ப்ரோக்ராம்ல பேசியிருக்கிறார். சிறப்பான ஒரு பேச்சாளர், ராஜ் டிவியில பேசியிருக்காரு. ஒரு ப்ரோக்ராம் ராஜ் டிவியில ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் பொழுது என் பள்ளியில, அப்ப கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உடுமலையில் ஒர்க் பண்ணேன். நதிரா பாணி என்ற மாணவியை உருவாக்கி அந்த மாணவியை அந்த ப்ரோக்ராம் அழைத்து சென்று பேச வைத்தேன் ராஜ் டிவியிலேங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிட்டேன். அது இவரோட பேசுறேன். அந்த பேசியது அந்த பொண்ணுக்கு அதை செட்டில் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி இப்படி பேச வேணும்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனா அந்த ப்ளோ சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரோக்ராமே இவர் பேசினாரு. அந்த ப்ரோக்ராம்ல இவர் யாருக்காக பேசினாருன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு நண்பருக்காக பேசினாரு. அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க அந்த ப்ரோக்ராம்லயே ஏதோ ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் இல்லைங்களா. அந்த கண்ணு தெரியாதவருக்கு இவருடைய பேச்சை கேட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. அவங்களுக்கு இவர் படிக்கிறதுக்கு பிஎட் எல்லாம் படிக்கிறதுக்கு சார்ந்த உதவி பண்ணாரு. இவர் தான் படிக்க வச்சார். ஒரு மாசத்துக்கு முன்பாக ஜி தமிழ் ப்ரோக்ராம்ல இவரும் இவருடைய அப்பாவும் அங்கு கலந்து கொண்டு பேசினார்கள். அந்த ப்ரோக்ராமும் நான் பார்த்தேன் என்பதில் சந்தோஷப்படுகிறேன். அதனால டிவிக்கு சொந்தக்காரர், மட்டும் சொந்தக்காரர் கிடையாது, டிவிக்கு சொந்தக்காரர் அவருக்கு. ஏன்னா நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா, நீங்க பேசிட்டே இருக்கு சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரா கிளம்புறதோடு இல்லாம இன்னொரு நாளை சேர்த்தி கூட்டிட்டு போவோம். அப்ப 2 பேர் நாளாயிடு ரைட்டா. அதனால நான் இன்னும் சிறப்புரை ஆக்கி உன்னை சிறப்புரை பேசுறேன்னு சொல்லி வெறுப்புரை ஆக்க விரும்பல. அவருக்கு வாய்ப்பு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையோடு நம்ம எல்லாம் நகைச்சுவை வெள்ளத்தில் ஆழ்த்திய நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. இந்த நேரத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். நம்முடைய மாணவர்கள் 2-3 நாளா
தமிழ் கூடல் எப்ப 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 இன்னைக்கு தமிழ் கூடலாம் மிஸ், இன்னைக்கு தமிழ் கூடலாம் அப்படின்னு அவளோடு எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு தான் நம்முடைய பள்ளியில நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் பாக்குறப்ப அப்படியே அந்த முகத்துல அந்த பிரகாசம் தெரியுது. ஏன்னா ஏன்னா ஏன்னு எனக்கு தெரியல. அடுத்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு செய்வார். சாருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தானே. சாரி சார், அதை நேற்று தொடர்ந்து 3 நாள் ப்ரோக்ராம்ல இருந்ததுனால என்னால் அதுக்கான நேரத்தை செலவழிக்க முடியல. மைண்டு கரெக்டாக ஒர்க் ஆக முடியல. அது தப்பா எடுத்துக்க வேணாம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்து சிறப்பு செய்யும் நிகழ்வு. நம்முடைய தலைமை ஆசிரியர் கூறியது போல பல தொலைக்காட்சிகள்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் நம்முடைய மாணவர்களுக்காக சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அவர்களை நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். யாவும் ஊரே யாவும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலம் தனிதலம் அவற்றோர் அன்ன சாதலம் புதுகுலம் அன்றே வாழ்கள் விழிதனம் எழுதென்றும் இளமே முனிவின் இன்னா தென்றடும் இளமே மின்னடுவானம் தன்வழி தலையில் ஆனாது கண்புறுத்திறங்க மண்டல் பேராற்று முறைவழிப்படுவோம் என்பது தருவோர் காட்சியிட்டெளியன் மாகளின் மாட்சியில் பெரியோரை கண்டு வியத்தனமே சிறியோரை கண்டு திகழ்ந்தால் அதனின் விளமே. உலகத்துல எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை. உலகத்துல அவங்க சைனாவில் இருக்கலாம், ஜப்பான்ல இருக்கலாம், எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை சொல்லி தொடங்குறேன். இந்த பள்ளிக்கு இப்ப தலைமையாசிரியர் சொன்ன மாதிரி இதை கொடுத்தா பாத்தீங்களா, இந்த பூ உங்க பார்வையில் எப்படியோ என்னோட பார்வையில இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய உறவு. இப்ப அப்பா கிட்ட சண்டை கட்டிடுவாங்க, அம்மா கிட்ட சண்டை கட்டிடுவாங்க, கொஞ்ச நாள் பேசாம வந்துடுவாங்க. ஆனா ஒரு காதலை கிட்ட சண்டை வரும்போது ஒருத்தவங்க அதுல உண்மையான ஒரு கோபம் வராது, பொய் கோபம் தான் வரும். அந்த காதலிக்கு தான் இந்த மாதிரி ரோஜாவை கொடுப்பாங்க. அப்ப சார் எனக்கு ரோஜாவை கொடுத்துட்டார். அப்ப அவரோட மனசுக்குள்ள எதற்கு நிகராக, அதாவது அன்புன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அன்பை எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த அன்பை நான் ரொம்ப அதுக்கு மேல அன்பு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அன்பை அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. முதலாவது விஷயம், தலைமையாசிரியரை பத்தி சொல்லும் பொழுது, இப்பவும் உங்களோட யூனிஃபார்ம் யாராவது யூனிஃபார்ம் கலட்டி அவருக்கு போட்டு பெஞ்சில் உட்கார வச்சுட்டா அவர் இப்பவும் அப்படிதான் இருக்காரு. அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 2 வரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த 2 வரங்கள் என்னன்னா, எல்லா பிள்ளைகளும் தலைமை ஆசிரியர் வயது முதிர்ந்தவராக, கண்டிப்புள்ளவராக, எப்போதும் சிடுசிடுன்னு இருப்பவராக. ஒரு தலைமை ஆசிரியர்னா ஒரு கிட்டத்தட்ட நான் பார்த்த தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு கண்டிப்பானவங்களா இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. சிரிச்சா குழப்பத்தை மயமும் சிரிக்கவே மாட்டாங்க. எப்போதும் கோபமாவே இருப்பாங்க. நல்ல ஹைட்டா வெயிட்டா, தலையெல்லாம் முடியெல்லாம் விழுந்து, தாடி கிட்டத்தட்ட என்னை மாதிரி தாடி மீசையெல்லாம் வச்சு அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு தலைமை ஆசிரியரும் உங்க தோல் மேல கையை போட்டுட்டு அப்புறம் நேற்று அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு இளமையும் மனதிலும் உடலிலும் 2லுமே இளமை இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம்.
அது பள்ளியில படிக்கும் பொழுது அந்த பள்ளி வாழ்க்கை இருக்கே, அதை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த வாழ்க்கை கிடைக்காது. நான் வந்து ஆக்சுவலி நான் படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சீரியஸா படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகுதான் நான் வந்து மற்றவங்க கிட்ட பேசுவது பழகவே ஆரம்பிச்சேன். அப்ப நான் இழந்த விஷயம் என்னன்னா, பள்ளி பருவ வாழ்க்கை உண்மையாகவே நான் வந்து சரியாக நண்பர்களோட சேர்ந்து அல்லது ஆசிரியர்களோட பழகி ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்ப கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த மாதிரி தலைமை ஆசிரியர், அதே மாதிரி ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த முகம் மலர்ந்து, இன்னும் சொல்ல போனா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச், எல்லாருமே ஒரு நண்பனாகத்தான் பார்க்குறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி நல்ல ஃப்ரெண்டுகளாக தான் இருக்காங்க எல்லாருமே. என்னோட திங்கிங் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி தான் பழகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு ஒரு பாட்டை கூட பாடிடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். மாணவனாட்ட இருக்கும் எங்க பழனிசாமி சாருக்கு வணக்கம். உறுதுணையா இருக்கும் எங்க இருவாழ் ஆசிரியர்களுக்கு வணக்கம். மணிமணியா இருக்கும் எங்க மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நல்லதொரு வாய்ப்பை தந்த அந்த இறைவனுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்பது பாட்டெடுத்தேன் தாண்டவ கோனே, என் சட்டமெல்லாம் பிடிக்கும் தாண்டவ கோனே. புத்தம்பது பாட்டெடுத்தேன் தாண்டவ கோனே, என் ரத்தமெல்லாம் பிடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டெடுத்து படிக்கையிலே தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதுடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. உண்மையாகவே உங்கள் முகங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய அந்த பள்ளி வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த பள்ளி வாழ்க்கையில் எனக்கு வந்து இந்த மாதிரியான அது வந்து சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஆனா நீங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு, நான் உங்களோட வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ண மட்டும்தான் போறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சிறப்புரையாக பேசுவதையோ எல்லாத்தையும் காட்டிலும் உங்களுக்கு உங்கள் படிக்கின்ற இந்த காலமும் உங்கள் படிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலமும் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு கருத்து சொல்ல விரும்பல. அது எப்படி இருக்கணும் கலந்துரையாட மட்டும்தான். அதாவது நீங்களும் நானும் பேசிக்க போறோம். வாழ்க்கைன்னா வந்து சோதனைகள் நிறைய இருக்கும். சார் பேசும்போது சொன்னாரு, உண்மையாவே அந்த மாதிரியான நீங்க எப்படி கேட்கறீங்கன்னு தெரியல. சார் எங்கேயாவது மேடையில பேசும் பொழுது எனக்கு தெரிஞ்சா தெரியாம தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு சின்ன குழந்தை சினிமா படம் ரஜினி படம் கூலி படம் போட்டிருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு ஒரு ரசிகன் எப்படி போய் ஒரு கூத்துட்டு கும்மாளம் விட்டு விசில் அடிச்சு கை கட்டி உட்கார்ந்து ரசிப்பானோ அப்படி நான் அவருடைய ரசிகன் என்று சொல்வதில் பெருமை. அவர் பேசும் பொழுது நான் அப்படி போய் ரசிப்பேன். அப்ப சாரது மட்டுமே இல்லை, அவர் மாதிரி பேசக்கூடிய எல்லாத்தையும் ரசிப்பேன். அப்படி நான் ரசிச்ச ரசிகர்கள்ல சாரும் அவ்வளவு அற்புதமா ஒரு விஷயத்த வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அது சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறேன். அதுதான் அவருடைய மிகப்பெரிய விஷயம். அதாவது நிறைய வந்து இன்றைய மாணவர்களோட மனநிலை எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குதுன்னா, எது உங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் படிக்கிறது எழுதுறது படிச்ச வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. அவங்களோட மனநிலை எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னா, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், உற்சாகமா இருப்பேன். அது சாதாரண ஒரு பள்ளி தள்ளி வந்தது. ஆனால் பயந்து போனது என்ன, மாணவிகள் புலியின் வாளை பிடித்து பிடரையில் அடித்து துரத்திய பெண்களுக்கு அந்த மரபில் வந்தவர்களா நீங்கள்? உண்மையாவே புளிய மரத்துல துரத்துனாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஆனா அது வந்தாலும் பள்ளியை பார்த்து பயப்படலாமா?
பள்ளிதான், அதுவும் ஒரு உயிரினம் தான், நம்மள மாதிரியே பாவம். அதுக்கு நீ என்ன எக்ஸாமோ இல்லை என்ன வருதோ அது பயந்துட்டு போகுது, அதுக்கு நீ என்ன டென்ஷன் தெரியும். சரி, அதாவது உங்களோட மனநிலை அப்படித்தான். என்ன வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன், உதறதுக்கு வேற என்ன வேணும், உற்சாகமா இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. எப்போதுமே எல்லா இடங்கள்லயும் ரெண்டு விஷயம் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாணயம், ஒரு காசு, ஒரு 20 ரூபா காசோ 100 ரூபா காசோ 1000 ரூபா காசு கூட வந்துருச்சு. ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் வந்து அது ஒடுங்கிருச்சு அல்லது அழிஞ்சிருச்சு, சதஞ்சிருச்சு, சம்திங் ஏதோ வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு பக்கம் உள்ள நாணயத்தை நீங்க ஏதாவது கடையில கொடுத்தா செல்லுமா? செல்ல. அது எந்த பக்கம் வேணா இருக்கு. ஒரு பூ உள்ள பக்கமாக அது செஞ்சிருந்தாலும் செல்லாது, தலையுள்ள பக்கம் சேர்ந்திருந்தாலும் செல்லாது. உண்மையா ஏதோ ஒரு பக்கம் தான் சொல்லுது. ஆனா ஒரே அந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஒண்ணா பார்க்க முடியுமா அப்படின்னா, போட்டோ எடுத்து வச்சோன்னா பார்த்துக்கலாம். ரியாலிட்டியா கையில் எடுத்து வச்சு ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடியும். தட் இஸ் லைஃப். அதே தான். அதாவது உங்களுடைய பள்ளிக்காலமாகட்டும் எல்லா இடத்துலையும் வாழ்க்கையும் அதுவே தான். ரெண்டு பக்கம் உண்டு, ரெண்டு பக்கத்தையும் ஒன்னா பார்க்க முடியாது. எப்போதும் சில சமயங்களில் அதாவது சொல்லுவாங்க, அதாவது விதிவிலக்குகள் எடுத்துக்காட்டல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. விதிவிலக்காக இருப்பது எடுத்து எவரிமேன் சாட்டிஸ்ஃபைட் டு பி born அப்படிம்பாங்க. எல்லோரையும் திருப்தி பண்ணக்கூடிய மனிதன் பிறக்கவில்லை, பிறக்க மாட்டான். அது வந்து எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. ஆனா ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்கு. இப்போ பூங்கிற காயின் இருக்கு இல்லைங்களா, அது தலை. அந்த பூங்கிறது உங்களுடைய விளையாட்டு, நீங்க பார்க்குற சினிமா பார்க்கறது, ஃப்ரெண்டுகளோட அரட்டை அடிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யறது, படிக்கிறத தவிர மற்ற என்னவெல்லாம் இருக்குமோ எழுதுறத தவிர எல்லாமே உங்களோட சந்தோஷங்கள். அதெல்லாமே ஒரு பூ, உங்களுக்கு பூ மாதிரி தானே. அது ஏன் பூன்னு சொல்றாங்கன்னா அது உங்களுக்கு எல்லாம் பிடித்தது, சந்தோஷமான. அதே வந்து ஆசிரியர்களுடைய கண்டிப்பு, பெற்றோர்களுடைய கண்டிப்பு அல்லது வழிகாட்டுதல் அல்லது உங்கள் நலம் விரும்பிகள்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை ஒரு யாரெல்லாம் படிச்சாதான் நல்லா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே உங்களுடைய வெல் விஷஸ், நலம் விரும்பி. இந்த ரெண்டையுமே நீங்க வந்து ஒரே டயத்துல பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் தெரியும் போது இன்னொரு விஷயம் தெரியாது. உங்க அப்பா அம்மா உங்களை கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அது அந்த பூ உங்களுக்கு அது தெரியாது. நான் என்னங்கிறேன்னா ரெண்டு பக்கம் இருந்தா தானே அந்த காசு செல்லுது. அதே மாதிரி நான் இப்ப கேட்கிறேன், ஒரு படம் பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்றீங்க? 3 மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட. நீங்க ஒரு ஃப்ரெண்டுகளோட அரட்டை அடிக்க ஆரம்பிச்சா அவ்வளவு மணி நேரம் ஆகுது, டைமே தெரியாது. ஓகே ரைட். இப்போ சம்திங் விளையாடுறீங்க, செல்போன் பார்க்குறீங்க, மணிக்கணக்கில் எடுத்துக்கிறீங்க. நான் என்னங்கிறேன், இதையெல்லாம் எவ்வளவு எடுத்துக் கொள்கிறீர்களோ அதே நேரத்தை அந்த படிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஒதுக்குனீங்கன்னா, ஒதுக்குங்கன்னு சொல்லலை, ஒதுக்குங்கன்னு நான் சொல்லலை. ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு வர்றது உங்களோட கலந்துரையாடு. நான் உங்களுக்கு எதையுமே இதை செய்யுங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு தோணுது சரிங்க. ஆனா நான் கேட்கறது, இதுக்கு இவ்வளவு நேரத்தை ஒதுக்குறீங்கல்ல, அப்போ படிப்பதற்கும் அதை எழுதுவதற்கும் அதுக்கான நேரங்களையும் சரியா நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா உங்கள் காசு, உங்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த நாணயம் 100% செல்லுபடியாகும். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். அதாவது நீங்க உங்களை விளையாட வேண்டாம், சினிமா பார்க்க வேண்டாம், அரட்டை அடிக்க வேண்டாம் சொல்லவே இல்லை, செய்யுங்க. விளையாட்டு சொல்லிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. படிக்கணும் படிக்கணும் எழுதணும், நீங்க அதெல்லாம் செய்யுங்க. ஆனா அதுக்கு ஒதுக்கக்கூடிய அதே நேரத்தை இந்த பக்கமா படிக்கிறதுக்கு நீங்க ஒதுக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க, உங்களோட லைஃபும் வந்து டேலண்டா மாறிடுது அப்படின்ட்டு. இதை எப்படி சொல்றதுன்னா, நான் ஆக்சுவலி அதான் மிஸ் பண்ணேன். நான் படிக்கிற காலத்துல நல்லா படித்தேன். ஆனா என்னோட நண்பர்களோட நான் விளையாடுறதையோ சினிமா பார்க்கறதையோ மற்ற விஷயங்களெல்லாம் நான் பண்ணலை. ஆனா இப்ப நான் நினைக்கிறேன், ஆனா இப்ப நான் எப்படி போய் என்னுடைய சக நண்பர்களோட பழகவோ, பேசவோ, அரட்டை அடிக்கவோ, சினிமா பார்க்கவோ, வேற ஏதாவது அதெல்லாம் அதை தாண்டி வந்துட்டு நான். அதனால நீங்க அதை செய்யுங்க. அட் த சேம் டைம் நீங்க வந்து இதுகளையும் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை 100% நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய உற்சாகம் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன்னா, நிலவும் மலரும் பாடுமா உன்னினைவில் தென்றல் வீசுமா நீடை மயங்கி மயங்கி காத்திருந்தால் உள்ளம் தாங்குமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 1
இது ஒரு பழைய பாடல். அப்படியே மெதுவா தென்றலாம் அப்படியே வரும். இப்ப இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் இதை ஒருத்தன் பாடலான்னு வச்சுக்கோ, பாட நீ வாடி அதற்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகி நான் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி நான் எங்கேயும் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருவேன், நீ எப்ப பாடி முடிச்சு வந்து சேர்றதுன்னு போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மனநிலை வந்து அது மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கு. போட்டு தாக்கு வங்கக்கடல்ல போட்டு தாக்கு, வளைக்கடல்ல போட்டு தாக்கு, போட்டு தாக்கு சட்டப்பட்டு ஒண்ணு போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. இப்ப வர்ற மச்சி அப்படின்னு சொல்லி ஹிட்டு தாங்க ஒண்ணு போட்டு தாக்கு, வளைக்கடல்ல போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, நச்சு சாங்கு ஒண்ணு போட்டு தாக்கு. இப்போ இதுதான் உங்களோட மனசு. அதாவது ஒரு ஸ்பீடா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு உற்சாகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க விளையாட்டுல போட்டு தாக்குங்க, நண்பரோட அரட்டையில போட்டு தாக்குங்க, சந்தோஷத்துல போட்டு தாக்குங்க, சினிமா தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு போட்டு தாக்குங்க, குத்தாட்டம் போட்டு தாக்குங்க, த சேம் டைம் படிக்கிறவளையும் போட்டு தாக்குங்க, மார்க் வாங்குறவளையும் போட்டு தாக்குங்க, நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றதுலையும் போட்டு தாக்குங்க. அதாவது ஒரு விஷயம் எப்போது சரின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாணவர்கள் வந்து வேற மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கான விஷயங்களை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க, அவங்க ஒரு சுயநலமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இன்றைய மாணவர்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை சரியான முறையில் காட்டினா அவங்க 100% சரியா பிக்கப் பண்ணிக்குவாங்க நான் நம்புறேன். இது சரியா இருந்தா நீங்க கை தட்டுங்க. இன்றைய மாணவர்கள் சரியான விஷயத்தை சரியான திசையை காட்டினால் அவங்க நிச்சயமா போட்டு தாக்கு, கண்டிப்பா போட்டு தாக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லப்படுகல அப்படின்னு நினைக்கிறேன்னா, பெற்றோர்களுமே படின்னு சொல்றாங்க, ஆனா அதே சமயத்துல நீ கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்து படலாம், எவ்வளவு நேரம் விளையாடு அவ்வளவு நேரம் படி, சினிமா பக்கம் 3 மணி நேரம் வழியே போயிடலாம், போயிட்டு வந்து அதே நேரம் படி அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால் இந்த மாணவர்கள் ஒருவேளை மாறி அதனால சொல்லி அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டாங்கன்னா மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து அந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப இதா சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து ஒரு பக்கமாவே போயிடலாம். பொதுவாக ஒரு பக்கமே போகும் பொழுது இப்ப படகுல போறாங்க, எல்லாரும் ஒரே பக்கம் வந்து என்ன ஆயிடுது, படகு சாஞ்சல். ஏன்னா ஒரே பக்கமா ஒரு லோடு ஒன் சைடு லோடு எப்பயுமே ஆகாது, லவ் கூட ஒன் சைடு ஆகாது, சூசைட் தான் பண்ணிக்கிறோம் கடைசி. எதுவாக இருந்தாலும் 2 சைடு வேணும். ஒரு 2 சைடு, ஒரு நாணயம் எடுத்தோம்னு சொன்னல, ஏன் ஒரு நாணயம் மட்டும் 2 பக்கமும் இருந்தா தான் செல்லுது, அதுதான் உலக இயல்பு, 2 பக்கமும் இருந்தா தான் செல்லுது. உங்களுக்கும் எல்லாருக்குமே 2 பக்கம் இருக்கு, 2 பக்கம் இல்லாத ஆட்கள் யாருமே இல்ல. எனக்கும் உண்டு, சார் கொண்டு எல்லாருக்கும் வேண்டும். சார் இவ்வளவு சிரிக்கிறாரு பேசுறாரு இது மட்டும் தான் தெரியும், ஆனா சார் ஒரு காலகட்டத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு யாருக்காவது தெரியுமா? அது அவரோட பயணிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு சிரமங்கள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, யாருமே தொடாத ஒரு ஆபத்தை தொட்டு அங்கிருந்து திரும்பி வந்திருக்காரு. அது உங்களுக்கு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு எப்போதெல்லாம் கஷ்டங்கள் உங்களை வந்து கஷ்டப்படுத்துதோ நீங்க அதை கஷ்டப்படுத்துங்க, அந்த கஷ்டத்தை நீங்க கஷ்டப்படுத்துங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், விடாமுயற்சி எடுக்கணும். ஒரு விஷயத்த தன்னம்பிக்கை இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு வாசகம் நான் கேட்டதுன்னா, அதாவது இது எல்லாத்தையும் தாண்டின விஷயம். என்ன விஷயம்? எல்லோரும் இன்புற்றிருப்பது அன்றி வேறொன்றும் அறியேன் பாராட்டுங்க. எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ சொற்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம உயிர் இப்ப வந்துட்டு போச்சு ஒரு பள்ளி, அதுவும் ஒரு உயிர். எறும்பு இருக்கு, அதுவும் ஒரு உயிர். வெளியே மரம் இருக்கு, அது பேசாத வழி, அதுக்கு உயிர் இருக்கு, அது ஒரு உயிர். காட்டுல தெரியுற சிங்கம் புலி நமக்கு அது வந்து காட்டு விலங்குகள் ஒன்று அடிச்சு சாப்பிடுதுன்னு தான் தெரியும், ஆனா அது ஒரு உயிர், அதனோட இயல்புல அது இருக்கு. அப்போ எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம காட்ட வேண்டியது, நீங்க போய் அதை கட்டி பிடிச்சி கொஞ்சம் தெரியல, தட்ஸ் ஒரு லைஃப் தட் அன்பு காட்டணும். அதைத்தான் வந்து ராமன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே, அவர் சொல்றது அதுதான். எல்லோரும் மீன்புற்றிருப்பதன்றி வேற ஒன்று மழையை பராபரங்க. இது பாக்யராஜ் வந்து கிராமத்துக்காரங்களாம் பேசுவாங்க, அது மாதிரி சொல்லுவாரு, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம், எல்லாரையும் சந்தோஷப்பட்ட சந்தோஷம், சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம், எல்லாரையும் சந்தோஷப்பட்ட சந்தோஷம், அவ்வளவுதான். அதாவது நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களும் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க வந்து இப்ப சந்தோஷமா சிரிக்கிறீங்க பேசுறீங்க,
அப்ப சந்தோஷப்படக்கூடிய அதே பெற்றோர்கள், அதே ஆசிரியர்கள் நீங்க நல்ல மார்க் எடுத்து வரும்போது அதே சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா தான் இருப்பீங்க, டீச்சர்ஸும் பேரண்ட்டும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதே நீங்க படிக்கலைங்கும் போதோ மார்க் குறையும் போது மட்டும்தான் உண்மையாவே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பையனை சொல்லுவானுங்க, டேய் நான் ஃபெயில்ரா அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான். ஆனா மனசுக்குள்ள ஆக்சுவலி உண்மையா அவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அவன் வெளியே வேணா காட்டாம இருக்கலாம். எப்போ ஒரு விஷயம் வந்து உன்னையும் சந்தோஷப்படுத்தி அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தணும், அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ திருவள்ளுவர் வந்து 7 அடியில் எழுதினாரு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, திருவள்ளுவர் மாதிரி தாடி வச்சு வேட்டி கட்டி அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. 7 எழுத்துல எழுதணும்னு ஒரு ஆசை. 7 எழுத்துல ஒரு கான்செப்ட் எழுதிடணும் நான் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். நான் எழுதின அதே மாதிரி அந்த 7 எழுத்து நான் சொல்றேன். மா கி இல் 3 எழுத்து. மா கி இல் மகிழ், சந்தோஷமா இருக்கு. அடுத்தது மா கி இல் வி மகிழ்வி, மற்றவங்களை சந்தோஷப்படுது. பார்த்தீங்கன்னா 7 எழுத்து தான். ஆனா நான் வந்து எழுதிட்டேன். ஒரு யூனிவர்ஸ்ல உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தியரி, எல்லோரும் மின்பற்றிருப்பதென்று வேறொன்றும் அறியல் பராபரமேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆளு. அவரை மாதிரி எல்லாம் நம்ம நினைக்க முடியுமா? அவரை மாதிரி எல்லாம் நம்ம எழுத முடியுமா? அவரை மாதிரி எல்லாம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம நினைச்சா நம்மளால முடியும்னு நினைச்சேன். அவங்க 7 அடியில் எழுதினாங்க, நிறைய வார்த்தைகள் எழுதினாங்க, நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. நான் 7 எழுத்து தான் எழுதினேன். ஆனா அந்த 7 எழுத்துக்குள்ள என்ன இருக்கு? மகிழ், எல்லாம் சந்தோஷமா இருக்கு. மகிழ்வி, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க. முடிஞ்சு. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுத்துங்க. எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தலாம்? அந்தந்த வயதில் அந்தந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கான்செப்ட் பார்க்கும்போது குணக்க மணக்கா இருக்கும். ஆனா டீப்பா யோசிச்சோம்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நிறைய பேர் நீங்க இந்த பாட்டை கேட்டுருப்பீங்க. முத்தாலா முத்தாப்புல்லா லைலா ஓ லைலா, இந்த பாட்டை கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்களா? நீங்க கேட்டதா இல்லையா? கேட்டுக்கிறீங்க. லவ்வுக்கு காதலா பதிலி சொல்லு காதலா வெள்ளங்காடை வீட்டும் பெண்ணில்லா அப்படின்னு அதை பார்க்க முடியும். இந்த முட்டாளம் வந்து ஏன் சொன்னாங்கன்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நான் யோசிச்சேன். அதை நிறைய பேர் பட்டிமன்றங்களை பேசும்போது எல்லாம் சொன்னாங்க, முக்கால அப்படிங்கிறது ஏதோ வடமொழிக்கு எழுதிட்டாங்க, வேற மொழியில் எழுதிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப யோசிச்சேன் அந்த விஷயத்த. முக்காலா அப்படின்னா என்ன, முக்கா புள்ளா அப்படின்னா என்ன பார்த்தா, ஒரு கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 0, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் போற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா காலுக்குள்ள, அதே குழந்தை ஹையர் செகண்டரி வரைக்கும் வந்துச்சுன்னா அது அரைக்குள்ள, ஹையர் செகண்டரி தாண்டி ஒரு பிள்ளை கல்யாணம் தயாராக்குதுல அது முக்கா பிள்ளை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தான் முழு பிள்ளை. அப்போ ஒரு காதலை யார்கிட்ட சொல்லலாம்? எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற குழந்தைகிட்ட சொல்லலாமா? அது குழந்தை. பிளஸ் 2 படிக்கிற குழந்தைகிட்ட போய் சொல்லலாமா? அது அரைக்குள்ள, அது படிச்சுட்டு இருக்கு. அப்போ கல்யாணம் ஆன பிள்ளைகிட்ட போய் சொன்னா வீட்டுக்காரர் வருவார், அது அரை. அப்ப யார்கிட்ட சொல்லணும்னா படிச்சு பிளஸ் 2க்கு அப்புறம் கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு முக்கால் பிள்ளைகிட்ட சொல்லணும். சோ அதத்தான் சொன்னா முக்கால முக்கா பிள்ளை ஒரு லைலா. அப்போ ஒரு சின்ன வார்த்தை தான். அவங்க எழுதும்போது அதை வச்சாங்கன்னு கூட தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கான்செப்ட் ரொம்ப கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. அதாவது இப்ப நம்ம நெட்வொர்க் எடுத்துக்கோமே, 2G 3G 4G 5G எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்ன வந்துச்சு? AI வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ போன வாரத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு நல்ல படித்த ஒரு தலைமை ஆசிரியர், பழனிசாமி சார் இல்லை, அவரை பார்க்க வேண்டாம், ஒரு தலைமை ஆசிரியருடைய வீட்டுக்கு அவரோட பொண்ணு காலேஜில் படிக்குது. அந்த பொண்ணு வந்து வாட்ஸ்அப்ல காலிங் பண்ணுது வித் வீடியோ கால். எப்பா திடீர்னு காலேஜில் பணம் கட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு 25,000 உடனடியாக அனுப்பு. அந்த பொண்ணு பேசுது. இவர் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்லைன் பெல் அடிக்குது. போய் கதவை திறந்து பார்க்குறாரு, அவங்க பொண்ணு தான் வெளியே நிற்குது. என்னம்மா இப்போதான் நீ காலேஜில் இருந்து கால் பண்ணி பணம் வேணும்னு கேட்டு பார்த்தா நேராகவே வந்துட்டியா பணம் வாங்குறதுக்கு? எப்ப நான் ஃபோனே பண்ணலப்பா, நான் யாரும் வீட்டுக்கே வரலாச்சேப்பா, நான் ஏப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன். அப்புறம் அதை போய் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ஃப்ராட்
ஆனா அவங்க பொண்ணோட அதே உருவம், அதே குரல், அவங்க பணம் கேட்கிறாங்க. அவங்க அப்பா அந்த ஹாலிங் பெல் அடிக்காம இருந்திருந்தால் இவர் அடிச்சிருப்பார் பணம். ஹாலிங் பெல் அடிக்கணும் பணம் அடிச்சிருப்பார். அப்ப என்னன்னா ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட நல்லது நிறைய செய்தாலும் இந்த மாதிரி ஃப்ராடுகளுக்கு அது உதவுது. அப்போ தொழில்நுட்பம் எவ்வளவு வேணா வளர்ந்துட்டு போகுது. அப்போ உங்களுடைய மாணவர்களுடைய பெரும்பாலான இளைஞர்களுடைய மனநிலை என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வெல்விசர்ஸ் எல்லாம் தாண்டி தொழில்நுட்பங்களை விட என்ன சார் இருக்கு, தொழில்நுட்பத்துல என்ன வேணா செய்வேன். ஒரு பையன் ஒல்லியா அவன் வந்து பாடி பில்டரா வந்து ஒரு போட்டோ ரெடி பண்ணி அனுப்புறான். பாக்குறவங்களுக்கு அது மாதிரி தான் தெரியும். நான் என் பையன்கிட்ட சொன்னேன், அடே என்னை வந்து ஒரு பாடி பில்டரா என்னை ஒரு அழகானவனை மாற்றி காட்டுறாங்க. எங்க பையன் வந்து என்னை ஒரு பாடி பில்டரா போட்டோவை மாற்றி காட்டினான். பார்த்து எனக்கு ஆச்சரியமா போச்சு. அதை நான் ஒரு டிபியை கூட வச்சா நிறைய பேர் அதை சிரிச்சுக்கிட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க. என்ன சார் இப்படி பண்ணிக்கிறீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்ப என்னன்னா தொழில்நுட்பங்கள் எல்லா விஷயங்களையுமே உருவாக்குது. ஆனால் ஒரு தொழில்நுட்பத்தினால் AI 2G 3G 4G 5G AI 10G வந்தாலும் நீ இன்னைக்கு சாப்பிட்டு வந்தையாமா, நீ இன்னைக்கு சாப்பிடலையாமா அப்படின்னு ஒரு குழந்தைய, ஒரு மாணவியை பார்த்து ஒரு ஆசிரியரும் பெற்றோரும் தான் கேட்பாங்க. நீங்க இதை நோட் பண்ணிக்கணும். எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும், எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் ஒரு தொழில்நுட்பத்தினால் உங்களது அறிவை சோதிக்க முடியும். ஆனா உங்களது அன்பை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனையை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை சோதித்தறிய பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் நலம் விரும்பிகளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க மட்டும்தான் உங்க முகம் சோர்ந்திருந்த உடனே என்ன பிரச்சனை, சாப்பிட்டு வராது. அதாவது AI எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய எல்லா விஷயங்களுமே கண்டுபிடிக்கும். ஆனா சோகம், நீ சோகமாக்குறீன்னு அது சொல்லிடும். ஆனா ஒரு ஆசிரியர் தான் நீ இன்னைக்கு சாப்பிட்டு வரலேம்பாங்க, அது சாப்பிட்டு வராத சோகம். உங்க வீட்டுல இன்னைக்கு யார் திட்டினாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அது திட்டினப்ப அந்த முகத்துல சோகத்திலையுமே அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அது திட்டினா வரக்கூடிய சோகம். அதே வந்து ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டப்ப நீ உட்கார்ந்து இருப்பீங்க, அந்த உடல் அசைவில் உன் முக பாவனையில் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த ஃப்ரெண்டு லலிதா பேசலையா, ஏன்னா ராஜு கிட்ட பேசாம போயிட்டானா கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீ யாரு கூட பழகுற, நீ யாரு கூட பேசுற, யாரு கூட பேசாதப்ப உன் முகம் வாடி இருக்கும், எப்ப எந்த மாதிரி உட்கார்ந்து இருப்ப, இதையெல்லாம் வந்து ஒரு பெற்றோரும் ஆசிரியரும் வந்து கண்டுபிடிச்சுக்குவாங்க. ஆனா ஒரு ஏஐயோ மத்தவங்க உங்களோட அறிவை சோதிக்கும். நீ எவ்வளவு படிச்ச, அந்த கேள்வி ட்விஸ்ட் பண்ணி கேட்டா அவனுக்கு தெரியுதா தெரியலையா, இதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எதைய அவரால் சொல்ல முடியாதுன்னு கேட்டா ஒரு நுணுக்கமான உணர்வுகளை சொல்ல முடியாது. உணர்வுகள் என்பது வேறு. உணர்வுகள் என்பது வந்து அவ்வளவு எளிதில் வந்து உங்களால இது சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து ஒரு ஒரு கை விரல், ஒரு கை விரலை வந்துட்டு ஒரு பெண்மணி வந்து படுத்திருக்கிறாங்க. ஒரு கை விரல் பெருசா, அதுல வந்து ஒரு பெண்மணி படுத்திருக்கிறாங்க. இதை உங்களோட பார்வையில நீங்க ஒரு 30 செகண்ட் யோசிக்கல, உங்களுக்கு அது என்ன தோணுது அப்படின்னு யோசிங்க. நான் அதுக்கான ஒரு விளக்கம் சொல்றேன். ஒரு 10 செகண்ட் யோசிச்சு. இதை என்கிட்ட காட்டணும். ஒரு 10 செகண்ட் போதுமானது. இப்போ உங்களுக்கு தோணி இருக்கும் ஒரு கை விரல், அது ஒரு பெண்மணி படுத்திருக்கிறாங்க விரல். அப்போ இந்த விரலுக்கு வந்து ஏன் கையில கொடுத்து விளக்கம் கேட்டவுடனே அவங்க சோகமா இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் தேவை, அவங்களுக்கு யாரோ ஒரு கை, அந்த கை ஆறுதல் தெரியாது, ஆறுதல் தராங்க, அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு சாதாரண மனிதனாக உணர்வுகளை உள்வாங்கினவனா நான் எழுதுனது, கண்களுக்கு புலப்படாத கருணை ஒன்று கசிந்துருகும் அந்த விரல்களின் ஸ்பரிசங்களில். கண்களுக்கு புலப்படாத கருணை ஒன்று கசிந்துருகும் அந்த விரல்களின் பரிசங்களில். வண்ணத்தை பூச்சி ஒன்றின் இறகுகளை பிடிக்கும் போது அதன் வண்ணங்கள் கூட விரல்களில் ஒட்டி கொள்ளாத அளவுக்கு உள்ள ஒரு தீண்டல். வண்ணத்து பூச்சி ஒன்றின் இறகுகளை பிடிக்கும் பொழுது அதன் வண்ணங்கள் கூட ஒட்டி கொள்ளாத
தீண்டல் உள்ள விரல்கள். எது வந்த போதும் இது போதும் என்ற வாஞ்சையோடு வருடும் ஒரு தடவழியில் உள்ள விரல்கள். எது வந்த போதும் இது போதும் என்ற வாஞ்சையோடு வருடும் ஒரு தடவழியில் உள்ள விரல்கள். தாயின் மடிக்கு பின் தலை போதும் விரலாக நான் தலை சாயும் தாரக மந்திரம் இந்த விரல்கள். தாய் மடிக்கு பின் தலை போதும் விரலாக நான் தலை சாயும் தாரக மந்திரம் இந்த விரல்கள். ஜஸ்ட் ஒரு பிக்சர், அவ்வளவுதான். அந்த பிக்சருக்கு நான் எழுதுனது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏஐங்கிறது அது சம்பந்தமான அறிவு ரீதியான விஷயங்களை கொடுக்கும். ஆனா உணர்வு ரீதியான விஷயங்களை கொடுப்பதற்கு ஒரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நலம் விரும்பிகளும். நலம் விரும்பினா அதுல உங்களோட ஃப்ரெண்டும் வரலாம், உன் ஃப்ரெண்டு வரலாம், உன் தம்பி வரலாம். இப்ப இடையில ஒரு கரண்ட்ங்கிறதுல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கெஞ்சுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு. அப்ப ஒரு பொண்ணு வருது, 8 வராத வண்டிக்குள்ள போயிட்டேன். என்ன அடம் பிடிச்சிக்கிறேன், கொஞ்சம் நான் உங்க அம்மான்னு நினைச்சுக்கடா, உங்க அக்காடா. அது உடனே சொல்லுது. அதே வந்து இந்த பையனை வந்து பையன் சொல்றான், டேய் உனக்கு கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு நான் உங்க அண்ணன் உங்க அப்பான்னு நினைச்சியா, உங்க அண்ணன்டா வேற வண்டியில. அதான் கரண்ட்ல என்ன சொல்றதுன்னா, பேரண்ட்டுக்கு எப்போதுமே ரொம்ப சென்டிமெண்ட் இடியட்ஸ், ரொம்ப அன்பா அடிக்கவே கூடாது, சுமக்கவே கூடாது. இன்னைக்கு பேரண்ட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து உங்களோட பாயிண்ட். இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து நல்லா படிப்பீங்க, ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் படிக்கிறதுல குறைவா இருப்பீங்க. ஓகே, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு எப்ப யோசிக்கிறீங்களா? இது தொடர்பா வந்து ரொம்ப நாளா யோசிச்சேன். எனக்கு இதான் வேணும். எனக்கு வீட்டில் வந்து என் வீட்டாளரும் அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப யோசிக்காதீங்க, நான் தான் உங்க சம்சாரம்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போ என்னைக்கு கேட்டாதீங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, கேட்டாங்க நான் சம்சாரம். நீங்க யோசிக்கிறத பார்த்தா படிக்காத குழந்தைங்க ஏன் கொஞ்சம் பின்னாடியே இருக்காங்க, ஏன் கொஞ்சம் குழந்தைங்க படிக்க வரல அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சேன். அப்போ விஷயம் தெரிஞ்சது, ஒரு 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க, எழுத்து மட்டும்தான், காக்காச்சா மட்டும்தான் ஆராயணும். அது அந்த குழந்தைங்க படிச்சிடறாங்க. ஒரு சில குழந்தைகள் அந்த வயசுல வீட்டில் பிரச்சனையா இருக்கலாம், அந்த குழந்தைக்கே பிரச்சனையா இருக்கலாம், படிச்சிருக்க மாட்டாங்க. 2வது வந்துருவாங்க, அங்க வந்து சொல்லு, ஒரு சொல், அம்மா அப்பா பட்டம் அது சொல்லி தர்றாங்க. அதை அந்த குழந்தை அங்கேயே படிச்சிருக்காரு, சூழ்நிலை காரணமாக தவறு சொல்லுங்க. 3வது வரும் பொழுது ஒரு சொல் தொடர படிக்கணும் ஒரு குழந்தை. ஆசிரியர் எல்லாம் அந்தந்த வகுப்புல அந்தந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்டே தான் வருவாங்க. ஆனா அந்த குழந்தை சூழ்நிலை காரணமா ஏன் படிக்கலைன்னா, 1ஆவதுல எழுத்து தெரிஞ்சா தானே 2ஆவதுல சொல் தெரியும், சொல் தெரிஞ்சா தானே சொற்றொடர் தெரியும். அப்ப 3ஆம் கிளாஸ் அந்த குழந்தைகளை சொற்றொடர் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாரு, படிக்க முடிஞ்சிருக்காரு. அடுத்து வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கணும் 4ஆவது, 5வது வரும்போது புத்தகத்தையே படிக்கணும். 6வது வந்துச்சுன்னா ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல, 5 மணிக்கு நாங்கள் அதை சொல்லுவோம், 6 மணிக்கு இதை சொல்லுவோம், 7 மணிக்கு அதையாவது சொல்லுவோம், 8 மணிக்கு எதாவது சொல்லுவோம். அது மாதிரி 6ஆம் கிளாஸ் தாண்டிச்சுன்னா உங்களுடைய அறிவுங்கிறது வந்து புத்தகத்தை தாண்டி நிறைய போகும், எல்லை இல்லாதது, நிறைய கிட்டத்தட்ட என்னை மாதிரி யோசிக்கணும், பார்க்கிறவங்களே பயப்படுற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு வருது. ஆனா அந்த இடத்துல அவன் படிக்க முடியாதது ஏன் அப்படின்னு யோசிச்சா, அவனுக்கு அந்த 1ஆவது படி அவன் ஏறல, 2ஆவது படி அவன் ஏறல, 3ஆவது படி அவன் ஏறல. நான் தெரியாம கேட்கிறேன், பழனிக்கு போறீங்க, 1வது படிக்கட்டுல கால் வைக்காமலே மேல கோபுரத்தில் இருக்கிற படிக்கட்டுக்கு எப்படி கால் வைக்க முடியும்? இந்த படியில ஏறின தடவை அந்த படிக்கு போக முடியும், இந்த படியில ஏறவே இல்லையே, அப்புறம் எப்படி அந்த படிக்கு போறது? அப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக, ஏதோ குடும்ப சூழ்நிலையோ மாணவ சூழ்நிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்க அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால அந்த இடத்துக்கு உங்களால போக முடியல. அப்ப போகவே முடியாதா சார்? நான் சரி ஏதோ சூழ்நிலை விட்டுட்டேன். மாணவர்கள் குறும்புங்கிறது இந்த படியில கால் வச்சு கடைசி படியில் எப்படி வைப்பேன் அப்படின்னா, நம்மால் சொல்றான் உள்ள உட்காந்து ரோப்புக்காரன் சார் இருக்கான். அதுக்கும் 10 படி ஏறிட்டாமா ரோப்புக்காரன் போகுது. சார் சொன்ன பாயிண்ட் தான் முக்கியமானது. கடைசி படிக்கட்டுக்கு ரோப்லையோ ஒரு
ஃப்ளைட் சீக்கிரம் ஃப்ளைட்லயே போயிடலாம். படியில தான் போகணும். பெட்ரூம் ஃப்ளைட்டு நம்ம கொடுத்துருமாமா, பெட்ரூம் ஃப்ளைட்டே தான் கொடுத்தாகணும். அதாவது படியில தான் ஏறி ஆகணும் பொழுது இளைஞர்களுக்கு பண்ணிருங்க. சாரு சொன்ன விஷயம் வந்து உங்க மனைவியை பற்றி சொன்னாரு. அதனால எனக்கு என்னுடைய மனைவி ஞாபகம் வந்துருச்சு. அதாவது அப்ப 2 நாள் கழிச்சு தான் நான் பேசணும். வாழவாடி ப்ரோக்ராம் இவரோட பேசிட்டு நைட்டு எனக்கு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி அதுதான் என்னுடைய கடைசி பட்டிமன்றம்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு கேட்ட சாத்திட்டா, வீட்டை சாத்திட்டா, கதவை சாத்தியாச்சு. நான் என்ன பண்ண, கேட்டை ஏறி குதிச்சேன். அன்னைக்கு ஒரு நிலைமை நினைச்சு பாருங்க, என் நிலைமை மட்டும் ஏதாச்சும் கேட்ட வீட்டில் அடிபட்டுருச்சா என்ன நிலைமை என்ன ஆயிருக்குமா. அப்புறம் போய் கதவை தட்ட திறக்கவே இல்லை. அப்புறம் ஜன்னல் வழியா போய் தட்டி எழுப்பி அப்புறம் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்ததுக்கு முன்னாடி என்ன கிடைச்சது அப்படின்னா, 2 மணிக்கு வந்திருக்கீங்க, இந்த சால்வை தாட்டுல இதுக்கிட்டே போய் இவ்வளவு நேரம் கட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னா, அதோட பட்டிமன்றத்துக்கு நான் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் ஒரு தடவை கவிதை கொஞ்சம் எழுதுவேன். கவிதை வந்து சாரளவுக்கு எழுத தெரியாது, கவிதை கொஞ்சம் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்னா, ஒரு நாள் வந்து உட்கார்ந்துருக்கும் போது, ஏன் உள்ள கருத்தம்மா, என் மீது வருத்தமா, நான் உனக்கு பொருத்தமா, இல்லைன்னா சொல்லிடுவான். ஏன் உள்ள உன் சேலை காத்துல ஆடுது, அது காத்துல ஆடும் போது என் மனசு துடிக்குதுங்க, போய் வேலையை பாருங்க. என்னை பார்த்தா கருத்தமா மாதிரி இருக்கிறாங்க. அதோட கவிதை எழுதுறதை விட்டுட்டேன். நான் சொல்லுவேன், பிசினஸ் சொல்லுவேன். பக்கத்து வீட்டுல ராமசாமி இடம் ஒய்ஃபு சொல்லுவாங்க, எந்திரி ராமசாமி, உட்காரு ராமசாமி, சாப்பிடு ராமசாமி. ஒரு ராமசாமி ராமசாமி ஒரு 20 தடவை சொல்லிடுவாங்க. நான் சொன்னா, புருஷனை பேரு எப்பாச்சும் ஒரு தடவை சொல்லி கூட்டா சந்தோஷமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ராமசாமி உட்காரு, ராமசாமி எந்திரி, ராமசாமி குடின்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு என் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்கு பழச்சாமி. அதனால சார் ஏதோ மெசேஜ் பேசிட்டு இருந்தாரு, நான் இடைஞ்சல் பண்ணணும்னு நினைக்கல. அவர் மனைவியை சொன்னதுனால என்னுடைய மனைவி ஞாபகம் வந்துருச்சு. சாரி பாருங்க. அதான் சாருக்கு நான் ஏன் ரசிகன் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. நான் எவ்வளவு காமெடியா பேசினாலும் அந்த இடையில வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துடும் என்னோட பேச்சுல. அந்த சென்டிமெண்ட் ஏதாவது ஒன்று வந்துடும் நடுவில். ஆனால் சார் பேசும்போது எக்காரணத்தை கொண்டு சென்டிமெண்ட்டுக்கு இடம் இல்லாம காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காமெடியை நீங்க வீட்டில் போய் உட்காந்து யோசிக்கும் போது மட்டுமே அதுக்குள்ள இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் வரும். அதாவது அந்த ஸ்பாட்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவருடைய பேச்சுக்கும் என்னுடைய பேச்சுக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வித்தியாசம். எப்போதுமே நகைச்சுவையாவே இந்த நகைச்சுவையை நீங்க வீட்டில் போய் யோசிச்சீங்கன்னு தெரியல, யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்ங்கிறது அப்ப சார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சார் ஒரு கேள்வி கேட்டாரு, பெண் வந்து கையை வச்சு படுத்திருக்க மாதிரி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு காதலன் வந்து காதலிக்கு மெசேஜ் அனுப்புறான், அன்பே நீதான் குத்து விளக்கு, குலவிளக்கு, ஒளி விளக்கு, இப்படி விளக்கு விளக்குன்னு அனுப்பிட்டே இருக்கான். அந்த பொண்ணு என்ன அனுப்பியிருப்பான்? முதல்ல நீ பல்ல விளக்குடா அப்படின்னு. இன்னொரு விஷயம், சார் பேசும்பொழுது நான் வந்து எப்போதும் ஒரு பேப்பர் பேனாவோட தான் போய் உட்கார்ந்துருப்பேன். எதனாலன்னா அவன் பேசும்போது நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆனா சில சமயங்களில் எழுத முடியாது. ஏன் தெரியுமா? அவர் ஸ்பீடை சொல்லிட்டே போவாரு. நான் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஜோக் போயிடும். அது நீங்க ஒரு சில சினிமா படங்களை பார்க்கலாம். அதாவது பஞ்சதந்திரம் அப்படிங்கிற ஒரு சினிமா படம், ஒரு சில படங்கள், அந்த மாதிரி படங்கள்ல மட்டும்தான் நீங்க சிரிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு காமெடி போயிடும். நீங்க சிரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு காமெடி போயிடும். அது மாதிரி சாரோட விஷயங்கள் வந்து கேட்டு கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இப்ப எந்த இடத்துல நீங்க கொடுத்து வச்சவங்கன்னா ஒரு நாள் 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் தான் நான் பேசுறேன். ஆனா சார் இங்கேயே இருந்து, ஆனா அவருக்கான உங்களோட ரொம்ப நேரம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நல்லா நீங்க பயன்படுத்திக்கீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விட்டுருப்பீங்களா அந்த மாணவ
உங்களுக்கான ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ அதாவது நீங்கள் இப்போ +1 சொல்லுங்க சார், இவங்க +1 11 12 படிக்கிறீங்க +1. ஆனால் நீங்கள் யாராவது ஒரு சில பேர் வந்து உங்களோட ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8வது ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம். ஒரு 5வது வகுப்பு அந்த நிலையில் கூட நீங்கள் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், இருப்பீங்கன்னு சொல்லலை. ஒருவேளை இருந்தால் உங்களுடைய தவறு அது அல்ல. முதல் விஷயம் உங்க மனசுக்குள்ள விஷயம் இருக்கும், எனக்கு படிக்க வரல, நான் வந்து மார்க் எடுக்கல, என்னால முடியல, அதை தூக்கி குப்பையில போடுங்க முதல்ல. அதுக்கு காரணம் நீங்கள் அல்ல, உங்களோட சூழ்நிலை. உங்களோட அந்த 5வது நீங்க படிக்கும் பொழுது உங்க வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க காலம் இருக்கலாம், உங்க வீட்டில் ஏதாவது கஷ்டம் வந்திருக்கலாம், உங்களுக்கே உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், நீங்க அதனால படிக்காம விட்டுருக்கலாம். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதை எப்ப இப்படி பிடிக்கிறது அப்படிங்கறதுக்கான விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அது ஏன் சொல்றேன்னா, அங்கதான் நானும் இருந்தேன், அந்த இடத்துல தான் நானும் இருந்தேன். அதனாலதான் சொல்றேன். நான் ஆக்சுவலி 10வது படிக்கும் பொழுது என்னுடைய மைண்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, படிச்சு கிழிச்சு என்னத்தை பண்ண போறோம், படிச்சு கிழிச்சு என்னத்தை ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10வது படிக்கும் பொழுது பரீட்சைக்கு முன்னத்து நாளும் போய் கிரிக்கெட் விளையாண்டுதான் இருப்பேன். எங்க மாமா வந்து ஒரு மட்டையத்துக்கு வருவாரு, எங்க அப்பா பெல்ட்டை தூக்கிட்டு வருவாரு. 2 பேரும் உங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகளை நினைக்கிறேன், அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் உங்க வீடுகளில். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் குழந்தைகள் அடிக்கிறது இல்லை. என்னை பிந்தி எடுத்தாங்க. நான் 10வது படிக்கும் போதும் அடி வாங்கினேன், எங்க அப்பா கிட்டையும் எங்க மாமா கிட்டையும். அந்த அளவுக்கு அடிச்சிருவாங்க. அப்போ அந்த அடியெல்லாம் வாங்கினப்போ அடி வாங்கிட்டு படிச்சுனாங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அடி வாங்கிட்டெல்லாம் படிக்கல, மறுபடியும் விளையாடத்தான் போனேன். ஆனா எங்க அப்பா வந்து ஒரு நாள் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அழுதுகிட்டு இருந்தார், உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். அதை ஆக்சுவலி நான் அன்னைக்கு டெய்லியெல்லாம் எந்திரிக்க மாட்டேன், ஏன்னா நீங்க அப்போ சார் டெய்லி இருந்துச்சா. ஒரு நாள் எந்திரிச்சேன், அவன் எந்திரிக்கும் போது பார்த்தேன் எங்க அப்பா அழுதுட்டு இருந்தார். ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாரு. எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு, இந்த மாதிரி படிக்கவே மாட்டேங்கிறான், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான், இவனை வச்சு எப்படி பண்ண போறோம்னு தெரியல. மத்தியானம் வேறு வெளுத்துட்டேன். நானே அப்போ தூங்குனதுக்கு அப்புறம் போய் பார்த்தேன், பூரா கருத்தருப்பா இருந்தது, பூரா செவந்து கிடந்தது, எப்படி தாங்கினாலும் தெரியல, எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தார். ஸோ அந்த இதை நான் என்னைக்கு கேட்டனோ அந்த ஸ்பார்க்கு தான் அன்னைக்கு வந்து மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவர் அந்த அழுத ஏன் அழுதாரு அப்படிங்கிறத காட்டில அவர் அந்த டயத்துல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்கிறது தான் முக்கியம். என் அப்பா வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் இடத்துல வேலை செஞ்சார், கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு வேலை செஞ்சாரு. அவருடைய வேலை நேரம் 2 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் அவரோட வேலை, மதியானம் 2 மணிலிருந்து 10 மணி வரைக்கும். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, காலையில 6 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் விவசாய பணிக்கு போயிடுவார். ஏன்னா அந்த வேலை அவ்வளவு நேரம், காலையில 6 மணிக்கு போயிடணும், 2 மணி வரைக்கும், 2 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அவரோட துறை சார்ந்த பணி. 10 மணியிலிருந்து விடிகால வரைக்கும் இரவு பணிக்கு போயிட்டார். அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தார். அந்த டயத்துல தான் அவர் என்னைய அடிச்சுட்டார். அப்போ நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, தூக்கம்ங்கிறது இல்லாம அந்த அளவுக்கு உங்க வீட்டுல நிறைய பேரண்ட் அப்படி இருக்கலாம். 3 வேலைக்கு போனவங்க இல்ல, ஒரு வேலைக்கு போனாலும் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க இருப்பாங்க. ஸோ அந்த பேரண்ட்க்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிக்க வச்சு நம்மளை இது பண்றாங்க. ஆனா நம்ம படிக்கல, அதோட பரவாயில்ல, அவங்கள அடிச்சுட்டு அவரு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். 10வதுல நான் படிச்ச பள்ளி முதற்கொண்டு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். அவ்வளவு உண்மைகளைத்தான் சொல்றேன். என்னோட தன்மானத்தை தாண்டி நம்மளை கேவலமா நினைப்பாங்களோ அதெல்லாம் இல்லை, நீங்க ஒரு தெளிவு வரணும், அதுக்காகத்தான் சொல்றேன். 10வதுல கடைசி மார்க், நான் 10வதுல கடைசி மார்க் என் வகுப்பறையில. அதே அதுக்கப்புறம் அந்த அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேகம் எடுத்து ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், சிரிக்கவே தெரியாது எனக்கு. 12 படிக்கும் போது என் நண்பர்களோடு நான் பழகவே இல்லை, என்னுடைய வகுப்பறை தோழிகளோடு நான் பேசுறதே இல்லை. இன்னைக்கு ஒரு வகுப்பறை தோழிகள் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லுவாங்க, ஈஸ்வரா நீ பேசவே மாட்டியே, நீ சிரிக்கவே மாட்டியே சொல்லுவாங்க. ஒவ்வொரு மரத்தலையும் போய் உட்கார்ந்து அந்த பழைய நோட்டுகளை எடுத்து எஸ்ஏவை எழுதி பார்ப்பேன். எத்தனை தடவை ஒரு எஸ்ஏவை எழுதுனேன்னு எனக்கே தெரியாது. பாட்டுகளை பாடி 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 மனப்பாடம் பண்ணிட்டே இருப்பேன். அதனால பூலாங்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 12வது வகுப்பு தேர்விலே முதலாவது மதிப்பெண். முதலாவது மதிப்பு, 10வதுலே கடைசி மதிப்பு. வேற ஒன்றும் இல்லை, எனக்குள்ள
என்மேல் எனக்கே வந்த ஒரு வெறுப்பு, அதே மாதிரி அது ரெண்டு மட்டும் பத்தாது, என்மேல் எனக்கே வந்த ஒரு நம்பிக்கை. நானே எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி, எனக்கு நானே முயற்சி எடுத்தேன், படித்தேன், எழுதி 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 எத்தனை நோட்டுகள் தீர்ந்துச்சுன்னே தெரியாது, அத்தனை நோட்டுகள் எழுதி பார்த்தேன். பார்த்தா அந்த ஆண்டு தேர்வு முடிவுகளில் முதலாவது மாணவனா நான் தேர்வாயிட்டேன் வகுப்பறையிலேயே. அதுக்கு காரணம் அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்பார்க் தான். அந்த ஸ்பார்க்கை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள யாருக்குள்ள இல்லை, உங்களுக்குள்ள ஒன்னே ஒண்ணு, நான் அந்த வகுப்புல அந்த இதை விட்டுட்டேன் சார். இப்ப என்னோட படிக்கிறவன் படிக்கிற ஸ்பீடுல படிக்கிற ஒரு வேவ் லென்த்ல என்னால முடியலன்னு நினைப்பீங்க. அது உங்க தவறு அல்லங்கிறத முதல்ல தூக்கி வீசிட்டு இனிமேல் பிக்கப் பண்ணுங்க. இனிமேல் பிக்கப் பண்ணா ஒரே நாள பண்ணுவீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேகம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்துல பிக்கப் பண்ணீங்கன்னா 100% உங்களுடைய அந்த இடத்தை பிடிச்சிருக்கீங்க, உங்க இடத்துல பிடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், அது எவ்வளவு நேரம் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இத்தனை அறிவியல் வந்துருச்சு. சைனாவில் இப்போ முந்தானத்து நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகுது, நாய்களை அடிக்காதீங்கன்னு ஒரு நாயை சொல்லிட்டு போகுது. அப்படி நீங்க மாஸ்டர்ஸ் நினைக்க கூடாது இந்த இடத்துல, ஏன்னா அப்படித்தான் நினைப்பீங்க புத்தியில. அப்படி இல்ல, ஒரு டெக்னாலஜில நாய் வந்து சொல்லிட்டு போகுது, நாய்கள் அடிக்காதீங்க, நாய்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப நாய்கள் சம்பந்தமாக வந்து ஒரு செய்தி நிறைய போயிட்டு இருக்கு. ஆனாலும் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் எது இன்னமும் வரலைன்னா உங்களுக்கான அறிவுபூர்வமான விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்கான இது இன்னும் வரல. அது யார் தான் கொடுப்பாங்கன்னா ஆசிரியர்கள் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தும் பெற்றோர்கிட்ட இருந்தும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. உங்களோட இது எப்படின்னா புதுயா இருக்கும். இப்போ முதல்ல எப்படி படிச்சோம், ஆத்திச்சூடி அறம் செய்ய வரும்போது ஈவது விளக்கல் இடையில அப்படிதானே படிச்சோம். ஆனா உங்களுக்கு அப்படி சொன்னா பிடிக்காது. உங்களுக்கு ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி டூவே ஆத்திச்சூடி கல்யாணம் குளித்துக்குடி கந்தல நடங்காத்துக்கு கெட்டு அறம் செய்ய விரும்பும் மவன் ஒப்புற உலகு சனி நீராடு ஏ தகிட 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 தகிட. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேறு வடிவங்களில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா அதே ஆத்திச்சூடிய உங்களுடைய மொழிகள் மாறுபடும். அப்படி இருக்கிறது நல்லதுதான், அதெல்லாம் இல்லாமல். ஒரு பழமையான ஒரு பாடல் போட்டியில நான் வந்து பார்த்திருந்தேன், அந்த செந்தமிழ் நாடனும் போதிலே. இந்த பாட்டு எல்லாரும் எப்படி பாடுவாங்கன்னு தெரியுமா, கேட்டிருக்கீங்களா? செந்தமிழ் நாடனும் போதிலே அந்த பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கும், ஒரே ராகம் தான் மேக்ஸிமம் பாடுவாங்க. கேட்டுக்கிறீங்களா? அதாவது எப்படி பாடுவாங்க, எப்படி பாடுவாங்க? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தைய நடந்த பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தைய நடந்த பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பொதுவா இதுவும் ஒரு ராகம், ஒரு 2 ராகம் தான் வரும். ஆனா இன்னொரு பொண்ணு வந்து பாடுச்சு, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடனும் போதினிலே. இது என்னடான்னு பார்த்தா யாருக்காவது என்ன ராவணன் தெரியுமா, எங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சினிமா பாட்டு, இது ஒரு சினிமா பாட்டு. கண்ணன் வருவான்னு ஒரு படம் இருக்கும், அதுல கார்த்திக் வந்து பாடுவார். இப்ப இந்த பாட்டை பாடி அந்த பாட்டு மாறி போச்சு. அது ஒரு சினிமா பாட்டு தான். ஆனா அந்த ராகத்தை எடுத்து அந்த பொண்ணு பாடி அந்த பொண்ணு முதல் பரிசு வாங்கிச்சு, அந்த பொண்ணு முதல் பரிசு வாங்கிச்சு. சோ நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்ட் போர் அடிக்குதுன்னா அதை அதுலயே அந்த மாதிரியே கொண்டு போகாதீங்க, படம் வரையறது மூலமா கொண்டு போங்க. ஒரு எழுதுறது, கவிதை எழுதுறது அல்லது ஹிண்ட்ஸ்லயே ஒரு சில பேர் ஒரு சில நோட் பண்ணுவாங்க. இப்போ சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட்ல எப்படி செட் பண்ணுவாருன்னு அவர் மைண்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். எப்படி எல்லாத்தையும் சோக்காவே செட் பண்ணாருன்னு தெரியல. நான் செட் பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்படி செட் ஆகுது. அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு தெரியல, உங்கள் பாடங்களை கூட அப்படி செட் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது
முதல்ல செட் பண்ணுங்க. உங்களுக்கு பாடத்தான் பிடிக்கும்னா ஒரு சினிமா பாட்டை போட்டு ஒரு கான்செப்ட், ஒரு சயின்ஸ், ஒரு பிசிக்ஸ், ஒரு மேத்ஸ் அந்த மெத்தடை போட்டு சினிமா பாட்டை பாடி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றதெல்லாம் மனப்பாடம் ஆகுதுன்னு தெரியாது. ஒரு பாட்டு நான் படிக்கும்போது இருந்தது. பனித்த புருவமும் கொள்வை செவ்வாயின் மேனி பனித்த சடையும் பவளம் போல் மேனி பால் வெந்நீரும் இனித்த முடிய எடுத்த பொற்காலம் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தை உட்காந்து மன்னமடியா கட்டி கட்டி படிச்ச மனப்பாடமே ஆகும். அப்புறம் மனப்பாடம் ஆயிடுச்சு. எங்கிருந்து ஆச்சுன்னா ரகசியம். இது வேற சார்வர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் சொல்றேன், அந்த பாட்டு ரகமா கையை தட்டு ஒரு நாகத்தில் நெட்டு கட்டு ஜாங்கு ஜக்கு சரக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சா ஜாங்கு ஜக்கு சரக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சா. அந்த பாட்டையெல்லாம் நான் கேட்கிறேன். அதுதான் வித்தியாசம். எல்லாரும் பாட்டை கேட்பாங்க, அந்த பாட்டை கேட்கல. அந்த பாட்டை கேட்டேன், ஆனா அதையும் தாண்டி அந்த பாட்டுக்கு நடுவில் வரும் கொண்டித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் மேனி பனித்த சடையும் பவளம்போ மேனி பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்த பொற்காலம் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவது இம்மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவது எம்மாநிலத்தே. அதை மட்டும் எடுத்து ராக்கமா கையை தட்டு ஜாங்கு ஜக்க சடக்கு ஜக்க விட்டுட்டு, ஆனா குளித்த பருவம் எடுத்து மனப்பாடம் ஆயிடுச்சு, எழுதுன மார்க் வந்துச்சு. அப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த பாடங்களை நான் உங்களை மறுபடியும் முதல் பாயிண்ட்டுக்கே வர்றேன். சினிமா பார்க்க வேணாம்னு சொல்லுவேன். நான் பேசுறது போரடிச்சிருந்தா சாரி. அதாவது கான்செப்ட், அதாவது உங்களுக்கு பிடிச்சது. இந்த பாப்பாவுக்கு பாட்டு பிடிக்கலாம், அதான் அந்த பையனுக்கு டான்ஸ் ஆடதான் பிடிக்கும். அவன் அந்த பையனுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கலாம், அதான் பின்னாடி கவிதை எழுத பிடிக்கலாம், அந்த பையனுக்கு கட்டுரை எழுத பிடிக்கலாம். ஒருத்தருக்கு அரட்டை அடிக்க தான் பிடிக்கும். பசங்க மட்டும் அரட்டை தான் சார் அடிப்பேன், ஒன்றும் வராது சார் எனக்கு அதான் சார் பிடிக்கும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அரட்டை சம்பந்தம் மாட்டேன். பாடத்தை வச்சு அரட்டை அடி, கான்செப்டை வச்சு அரட்டை அடி, கான்செப்டை வச்சு விளையாடு, கான்செப்டை வச்சு படம் வர, கான்செப்டை வச்சு ஒரு சினிமா பாட்டு எடுத்து அதுக்குள்ள கான்செப்டை போட்டு பாடு. என்ன விஷயம் நடக்குது? நீ சினிமா பாட்டை பாடுற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். நீ சந்தோஷமாகவும் இருப்ப, உனக்கான கான்செப்டும் மைண்ட்ல ஏறிடும். இது வரைக்கும் யார் சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா இது நல்லா இருக்கா? அப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு மனப்பாடமா. நான் ஆக்சுவலி இதை ஃபாலோ பண்ணேன். இந்த ரகசியத்தை இது நாள் வரையில் 7 மலை 7 கடல் தாண்டி கிளிக்குள்ளே கூட்டி வச்சிருந்த ரகசியத்தை நான் பகிரங்கமாக சந்தோஷமாகத்தான் சொல்கிறேன். நான் அதாவது அடைந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க சக்சஸ் பண்ணீங்கன்னா அதுல இந்த தலைமை ஆசிரியர் 1 மணி நேரம் என்னை கூப்பிட்டு இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்துல நீ சந்தோஷமா இருப்ப. உன் வாழ்நாளில் நீ வெற்றி அடையும் போது ஏதோ ஒரு இடத்துல கருப்பா தாடி வச்சுட்டு கவலையோட இந்த பயமுள்ள எண்ணத்தை பேசி கிழிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமே. ஆனா அந்த மனுஷன் சொன்ன அந்த பாயிண்ட் நமக்கு இன்னைக்கு நம்ம லைஃப் பிரகாசமா மாறுறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அங்கேதான் என்னுடைய பேச்சு வெற்றி பெறும். என் பேச்சு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆதரவு தான் வேணும். நீங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. வாழ்க்கையில பிரகாசமா வேற இடத்துக்கு போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் கான்செப்ட், ஏன்னா இந்த வயசுல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கான்செப்ட்னால அதை நான் சொல்றேன். முதல்ல எல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன். அப்புறம் பெண்களாக இருந்தா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு
மறக்க தெரியாதா. பழைய பாடல்கள். ஆனா அந்த பாடல்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு சயின்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. நோட்டீஸ் பாயிண்ட் முக்கியமானது. நான் இங்க பேசுறதுல இருந்து சொல்றேன். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருளின் மெய்ப்பொருளை காண்பதே அறிவு. நீங்க எப்போதும் நான் என் கிளாஸ்ல 3 திருக்குறள் மட்டும்தான் எழுதியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 திருக்குறள் தான். அதுல முதல்ல எழுதிக்கிறது எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருளின் மெய்ப்பொருளை காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் அதை நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்றைய தலைமுறை தடமாறி போவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும்போது யாரோ ஒரு பையன் தெரிஞ்சா தெரியாம அவன் பழகிருப்பான். பீடி சிகரெட் குடிக்கிறதுக்கு அவன் தான் இன்னொரு நண்பனுக்கு கொடுப்பான். அவன் கெடுக்கிறதுனால கொடுக்கல. டேய் இது சந்தோஷமா இருக்கடா குடிச்சு பாடுறான்னு தான் கொடுத்து. ஆனா ரொம்ப நாள் கழிச்சுதான் அதை சிக்கிட்டு வெளிவர முடியலன்னு தெரியும். முதல்ல குடிச்சாங்க நம்ம அப்பா தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர். அவங்க முதல்ல தெரிஞ்சு குடிச்சிருக்கவே மாட்டாங்க, தெரியாம தான் குடிச்சிருப்பாங்க. ஆனா அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வரலாறு உண்டு, அதுக்கு ஒரு கதை உண்டு. நடந்த ஒரு நிகழ்வு இது வரலாறு. இந்த வரலாறு நல்லா பார்ப்போங்க. பீடி குடிச்சா சிகரெட் குடிச்சா வாய் ரொம்ப நாத்தடிக்கும், ரொம்ப கேவலமா இருந்தா அவங்களை யாருக்குமே பிடிக்காது. அதனால நிறைய நோய்கள் வரும், எல்லாமே உண்டு. ஆனா விளம்பரப்படுத்தினா பார்த்துக்கோங்க, இதுதான் ஆண்மையின் அடையாளம், இதை பிடித்தால் பெண்களுக்கு பிடிக்கும், பிடிக்காத பெண்களும் உங்களை தேடி வர்றார்கள் அப்படின்னு. இரண்டாவது சொன்னா, இந்த சிகரெட்டை நீங்கள் பிடிப்பதனால் உங்களுக்கு முதுமையே வராது, முதுமையே வராது, வயசாகவே போகாது. அப்புறம் இதை பிடிக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு திருடன் வரவே மாட்டார். வீடு குடிச்சா திருடன் வர மாட்டார். ஒரு பொது நலவாதி வழக்கு போட்டார், ஒரு பொது நல வழக்கு போட்டார். ஏண்டா பிக்காளி பையன், நீ சொல்றதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. பீடி குடிச்சா நாத்த மணிக்கு ஒருத்தரோட பக்கம் வர மாட்டாங்க, பெண்களுக்கு பிடிக்க அதுதான் காலகட்டையா எப்படா சொல்றான். அவன் சொன்னான் பீடி குடிச்சா என்ன சொன்ன, என்ன வேணா சொன்ன, 3 விஷயம் சொன்னேன். பீடி குடிச்சா எல்லாம் முதுமை வராதுன்னு சொன்னேன். எஸ், சின்ன வயசுல செத்து போயிடும், சின்ன வயசுல செத்து போயிடும், முதுமை வர. அப்புறம் என்ன சொன்ன, திருடம் வர, அவனுக்கு டிபி வந்துடும், வீட்டே இருப்பான், திருடம் முடிச்சுக்கிற வீட்டுக்கு வர மாட்டேன். முக்கியமான பாயிண்ட், பெண் குழந்தையை பிடிக்காது. இதுக்கு தான் அதிகமான பேர் பீடி சிகரெட் குடிச்சா ஆரம்ப கால இடத்துல பெண் குழந்தையே பிடிக்காது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற கருத்தம்மா படம் வருவதற்கு முன்னாள் வரைக்கும் பெண் குழந்தைகளை கொண்டுருவாங்க. கலந்துச்சா பையன் பார்ப்பான், மகன் குழந்தையே பார்க்க, அவன் குழந்தையே பார்க்க. அப்ப ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிடிக்காது. அப்ப அவன் சொன்னா, நான் சொன்னது போல சரிதான், திருத்தனமும் பண்ணி போட்டு மலமத்தனமும் பண்ணி போட்டு. ஆனா அந்த மாதிரி நம்பர் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சில இடங்களில் மாற்றி சொல்லுவாங்க. ஆனா அது இருக்கக்கூடிய உண்மை, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருளை காண்பது அறிவு. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே யார் எதை சொன்னாலும் அதனால உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. உங்களுக்கு அதாவது 2 விஷயம். எப்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு மட்டுமே நன்மை பயக்கணும்னா செய்யவே செய்யாதீங்க. அது சுயநலம், அது ஆகவே ஆகும். உங்களுக்கு மட்டும்தான் நன்மை பயக்கணும்னா செய்யாதீங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா கட்டாயமா செய்யுங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்க கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா அதை கட்டாயமா செய்யுங்க. இரண்டாவது, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல். ஒரு சொல்லாலும் செயலாலும் யார் ஒரு மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னா, ஆனா அப்படி இருந்தீங்கன்னா உண்மையா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் கஷ்டப்பட மாட்டீங்க, அடுத்து யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, மற்றவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். நீங்க வேற போய் நான் நிறைய மெனக்கெட்டு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ரணப்பட்டு வழிகள் சொல்லணும்ல, துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கருவாரியப்பட்டு கேவலப்பட்டு அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க நல்லது சொல்லாலும் செயலாலும் செஞ்சீங்கன்னா போதுமான. அதுக்கு அடுத்தது, நன்றி மறப்பது நன்றன்று, நான் நல்லதை அன்றே மறப்பது நன்று. இது நீங்க சொல்லலாம், அவருக்கு துரோகம் பண்ண அவன் எப்படி தான் மறக்கிறது? மறக்க முடியும், எனக்கும் மறக்க முடியும், கோபமா தான் இருக்கும். ஆனா கோபப்படுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வருத்தம், கோபம், ஆதங்கம் உங்கள் உடல் நலத்தில் உள்ள ரத்த
கூட்டுகிறது, சர்க்கரையின் அளவை கூட்டுகிறது, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உடல் உள் உறுப்புகளை பாதிக்கிறது. நிஜமாவே நீங்க கஷ்டப்பட்டீங்க, வீட்டுல யாராவது அப்பா அம்மா திட்டினா கோபப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். அதுக்கு பதிலா அந்த விஷயத்தை லிமிட் அதை விட்டுட்டு கடந்து போய் பாருங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு வராது. சரி, இது நடுநிலை. கோபப்படுறதெல்லாம் கீழே மைனஸ், எதுவுமே பண்ணாம இருக்கோம் நடுநிலை. பிளஸ்க்கு என்ன பண்ணணும்னா நன்றி. உனக்கு ஒரு பையன் பென்சில் தான் கொடுத்துருப்பான், அவனுக்கு ஒரு நன்றி மனசார சொல்லி பாருங்க. ஒருத்தர் மட்டும் தண்ணி தான் கொடுப்பான், நன்றி சொல்லி பாருங்க. எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்கிறீங்களோ அவ்வளவு நல்லா இருப்பீங்க. உண்மையா பிராக்டிக்கலா நீங்க அதை நோட் பண்ணி பாருங்க. ரொம்ப நாள் வேண்டாம், 21 நாள் மட்டும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதாவது பாசிட்டிவ் நான் சொன்ன விஷயங்களை போல யோசிங்க. பாடங்களை எல்லாமே படம் வரைகிறது, சினிமா பாட்டை மாத்துறது, பசங்களோட அரட்டை அடிக்கிறதா இருந்தாலும் அந்த கான்செப்டை வச்சு எடுத்துக்கோங்க. நன்றி சொல்லுங்க. எதை செஞ்சாலும் யார் சொன்னாலும் அறிவுபூர்வமா யோசிச்சு செய்யுங்க. சொல்லாலும் செயலாலும் நல்லா செய்யுங்க. 4 விஷயம் தான். இந்த 4 விஷயத்தை 21 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்ககிட்ட எவ்வளவு மாற்றங்கள் வருதுங்கிறத நீங்க தலைமையாசிரியர் சொன்னீங்கன்னா அவர் மூலமா எனக்கு அந்த விஷயம் கடைசியா ஒன்று சொல்றேன். உங்க எல்லாரும் கண்ணிலையும் தெரியும் இந்த விஷயம். சொல்லி கொடுக்கலாமா சார்? அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கண்ணில் இப்போ முதல்ல தெரியறது பொருளாதாரம், பணம் தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தலைக்கு ரிப்பன்ல இருந்து ஒரு போன் வாங்கணும் அல்லது ஒரு செப்பல் வாங்கணும், என்னது கண்ணுக்கு ஐ புரோ அது, அப்புறம் வாய் கொண்டு வாய் மை போடுவாங்க, வாய் மை லிப்டிக்கு, அப்புறம் முகம் ரோஸ் கலர்ல தெரியும். ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன், நம்ம கட்டைகளை இருக்கிறோம், இந்த பிள்ளை ரோஸ் கலர் பார்த்துருக்கேன். அதுக்கு ஆக்சுவலி ஏதோ போடுறாங்க, நம்ம புதுசுன்னு வச்சு இப்படி தட்டி எடுக்கிறாங்க. ஏதாவது ரோஸ் கலரா அதுக்கு ஒரு பஞ்சு மாதிரி வச்சு தட்டுறாங்க. இது எல்லாமே எங்க பாப்பா +2 எனக்கு கடை கூட்டிட்டு போய் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாச்சு. நல்ல பிள்ளையா கொடுத்தேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் மார்க் என்ன வாங்கி தரேன்னு மார்க் அடிச்சு வாங்கிட்டு போனேன். கடை கூட்டிட்டு போனேன். அந்த பொருள் ஒரு டப்பா மட்டும் தான் வாங்கிச்சு, 2500 ரூபாய். முதல் முறையா நான் 2500 ரூபாய் செலவு பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த கிட்டு வாங்கினாங்க, அதை டச்சப்பெல்லாம் படிக்கிறது அது வேணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்களுடைய அந்த விஷயங்கள் அது இருக்கு. ஒரு செல்போன் எதுக்குமே பணம் வேணும். ஒரு பைக்ல போனாங்கன்னா பயங்கரத்துல தோணு நம்ம இதே மாதிரி பைக் வாங்கணும்டா, இதே மாதிரி தூரம் ரீல்ஸ் அப்படின்னு தோணும். ஓகே, இதெல்லாம் தோணுது இயல்புதான், நான் அதை தவறு சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் எது மாதிரியானதுன்னு சொல்லிடுறேன். இப்போ மரத்தை வெளியே பார்க்குறீங்க, மரத்துல தண்டு தெரியுது, கிளை தெரியுது, இலை தெரியுது, பூ தெரியுது, காய் தெரியுது, இதெல்லாம் வெளியே தெரியும். இதெல்லாம் தான் நீங்க பார்க்கக்கூடிய அந்த சூழல்கள். அந்த ஐப்ரோ, லிப்ஸ்டிக்கு, பைக்கு, பல்சரு, அப்புறம் எம்எட் ஜெட்டா, இதெல்லாம் ஜெட் குட் அப்படின்னு வருது, ஹிமாலயா அப்படின்னா நிறைய வருது, பைக்குகள் நிறைய வருது. பொண்ணுங்க நிறைய வித்தியாசங்களை ட்ரை பண்றாங்க. ட்ரெஸ்ஸுகளை பார்த்தா தொலைத்தவன் பேண்ட் போட்டு வர்றாங்க. அந்த பையனா திடீர்னு போய் கம்பீர்னு திரும்பி பார்த்தா ஐயோ சாமி பேண்ட், ஏன்னா அதே மாதிரி டவுசர் போட்டுக்குது, அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் கராட் பேர் வெட்டிக்குது, அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப புறச்சூழல்கள் நிறைய இருக்கும். ஓகே, இதெல்லாம் வெளியே தெரிய ஒரு அழகான மரத்தை போன்றது. ஆனா எது வெளியே தெரியறது இல்லைன்னா அந்த மரத்துக்கு அத்தனை வளங்களையும் பசுமையையும் செழுமையையும் வளமையையும் எல்லாத்தையும் தருவது வேர்கள் தான். அந்த வேர் வெளியே தெரியாது, வேர்கள் வெளியே தெரிவதில்லை, அது உள்ள மண்ணுக்குள்ள கிடக்கும். அதுதான் அந்த மரத்துக்கு தேவையான அந்த தண்டு வலிமை, அந்த இலை, கிளை, பூ, காய், கனி எல்லாத்தையுமே தரது அதுதான். அது யாருன்னா உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் நல விரும்பிகள். அவங்க வெல்வி சார், அதுவும் ஃப்ரெண்டா இருக்கலாம், தாராளமா ஃப்ரெண்டா இருக்கலாம், யாருன்னா. ஆனா அந்த நலம் விரும்பிகள் தான் அந்த வேர். அவங்க வெளியே தெரியவே மாட்டாங்க, அவங்க உள்ளுக்குள்ள இருந்து உங்களை வளமைப்படுத்துறாங்க. ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த மரம் பார்க்கறதுக்கு வெளியே தான் தெரியும். இந்த மரம் நல்லா இருக்கணும்னா அது வேணும், அது நல்லா இருந்தா தான் இது நல்லா இருக்கும். அது உங்களோட கல்வி,
அது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு. நீங்க எந்த அளவுக்கு படிச்சு விளங்குறீங்களோ ஒரு ஆலமரமாட்ட பறந்து விரிந்து அதுல எத்தனையோ பறவைகள் சிறு உயிரினங்கள் கூடு கட்டி வாழும். ஒரு காலத்துல இப்ப உங்களை யாராவது படிக்கல எழுதல நீ எங்கடா உட்பட போறேன்னு யாராவது சொன்னா அதை தூக்கி வெளியே வீசு, அதை பத்தி கவலைப்படாத. நீ நல்ல நான் சொன்ன மாதிரி இந்த 4 கான்செப்ட் மட்டும், கஷ்டமான எதையும் சொல்லவே நினைக்கிறேன், ஈஸியா சொல்லிக்கிறேன் தான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீ ஒரு பெரிய ஆலமரம் ஆயிடுவ. உன்னையா எந்த ஆடு, கருப்பு ஆடு, நான் என்னை சொன்னேன், கருப்பு ஆடுல எதெல்லாம் நீ திட்டுச்சோ அதே ஆடு அந்த மரத்தின் நிழலில் வந்து நிற்கும். சே இந்த மரம் நல்லா இருக்கலாம், இந்த நிழல் நல்லா இருக்கலாம், வந்து நிற்கும். உன்னுடைய நீ ஒரு நல்ல வேலை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து உன்னை உருப்பட மாட்டேன்னு சொன்ன திட்டினவர் வந்து தம்பி ராமா விக்னேஷ் எனக்கு இந்த வேலை கொஞ்சம் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்பான். ரமேஷ் எனக்கு இந்த தாலுகா ஆஃபீஸ்ல ஒரு வேலை செய்யப்பா, நீ அங்கதான்ப்பா வேலை செய்யற, எனக்கு இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா கேட்பான். ஏமா விமலா எனக்கு இந்த ஒரு வேலைமா, இந்த அவங்க தெரிஞ்சவங்க தானேமா, அந்த அதிகாரி உன்னோட ஃப்ரெண்டு தானே, அந்த அதிகாரிக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லி வைமா கேட்பான். அப்போ எல்லாருமே உங்களை திட்டக்கூடியவர்கள் கூட நீங்க நல்லா வளர்ந்து நிற்கும் போது உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க. அதுக்கு இப்போ உங்க கண்ணில் ஜனங்கள் தெரியும். ஆனா இதையெல்லாம் தாண்டி வேர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் நலம் விரும்பிகளையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே மாதிரி நீங்க மாறி நிற்பீங்க, மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. நீங்கள் செல்லும் படி எல்லாம் வெல்லும் படி ஆகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அணுவை துளைத்து ஏன் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. எத? திருக்குறள். வெறும் 7 சீர்களால இந்த உலகத்தையே அளந்த திருக்குறள். ஆனால் அதையும் தாண்டி 7 எழுத்துக்களால நம்மை எல்லாம் மகிழ்வித்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து மகிழ், அவர் என்ன சொன்னார்? மகிழ், மகிழ்வி. மகிழ்னா என்ன? சந்தோஷமா இரு, மற்றவங்களையும் என்ன செய், சந்தோஷப்படுத்து. இதை விட வேறு தாரக மந்திரம் நமக்கு வேற தேவையில்லை. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம வளர்த்துக் கொள்ள வேண்டிய அடிப்படை திறன்கள் அப்படின்னு பலதையும் சொன்னார். சொன்னாரா? என்னெல்லாம் சொன்னார்? நம்பிக்கை சொன்னாரா? முயற்சி சொன்னாரா? அடுத்து என்ன சொன்னாரு? அன்பு. சரியா? எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறென்றும் இல்லை, என்ன பராபரமே அப்படின்னு பல எடுத்துக்காட்டுகளோடு நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் மகிழ்வித்த பல திறன்களை எங்களுடைய மாணவர்களுக்கு கொடுத்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாணவர்கள் அனைவர் சார்பாகவும் நம்முடைய தலைமை ஆசிரியர் நிர்வாக ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். அடுத்து நம்ம எல்லாம் பாடி மகிழ்விக்க வருகிறார் நம்முடைய வணிகவியல் ஆசிரியர் பாலகிருஷ்ணன் சார். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை ஆசிரியர், மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர், எதிர்பார்த்த ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு பாட சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்னுடைய கருத்து அவர்களுடைய கருத்து உடன்பாடு. ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம தெரியலன்னு சொல்லி ஒரு வயசுல தெரியாத விஷயத்த 15 வயசாகி தெரியலன்னு சொல்லிட்டே இருந்தது அர்த்தமே இல்லை. நான் அடிக்கடி சொல்றது கிளாஸ்ல கூட்ட தெரியல, கழிக்க தெரியல, அவனை தெரியல அப்படின்னு எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பேன். இன்னும் அந்த 10 வருஷம் பண்ணா உன்னுடைய பையன் வந்துடுவான். அப்போ வந்து ஆனை தெரியல, ஆவணை தெரியல, கூட்டம் தெரியல, கழிக்க தெரியல அப்படின்னு சொன்னா நீ எல்லாம் என்ன மனுஷன் தெரியும், அவன் காது துப்புவான். அதுக்காவது இந்த ஏஜ்ல நம்ம படிக்கிறது ஐயா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த ஏஜ்ல நீ படிக்கிறீங்கன்னா உன்னுடைய தவறு கிடையாது, உன்னுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய சூழ்நிலை என்னைக்கு மாறாது. அந்த சூழ்நிலை இன்னும் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரியலைஸ் பண்ணீங்கன்னா
உடனடியா இதுதான் சரியான டைம். இந்த டயத்தை விட்டு பின்னால என்னைக்காவது ஒரு நாள் இன்னொரு 2 வருஷம் நினைச்சு நான் வந்து எனக்கு படிக்க தெரியல, கணக்கு தெரியல, இங்கிலீஷ் ஏபிசிடி தெரியல, கேப்லாக் தெரியல, அனைக்கும் எதே வார்த்தை தெரியல, கேப்லாக் ஸ்மாலா இருக்கு டிஃபரன்ஸ் தெரியல, பிளஸ் தெரியல, மைனஸ் தெரியலன்னு சொல்லிட்டே இருக்காது. இன்னமே சொல்லிட்டு ஒன்றும் அக்கௌண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவேன். இது எனக்கு தெரியல, தியரி படிக்கிறேன். உண்மையை சொல்ல போனா நாங்களாம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் படிச்சுதான் இருப்பாங்க, சாருங்களை மேலே இருப்பாரு. நாங்களாம் வந்து நாங்கள் தியரி படிக்கவே மாட்டோம். கிளாஸ் எடுக்கும்போது சம்மந்தான் நான் பார்ப்போம். அதில் நடக்கக்கூடிய அந்த கான்செப்ட் சொல்றதை வச்சு நான் ஓடாதே தெரிய எழுதுவோம். நீ என்ன பண்ற அப்படின்னா 21 வருஷம் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நான் அக்கௌண்ட்ஸே எடுக்கிறேன்னா இல்லை தமிழ் எடுக்கிறேன்னா இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னான்னு தெரியல. முக்கால்வாசி தியரி தான் படிக்கிறேன். இன்னமே வந்து நம்பர் எழுதுனாலே சில பேருக்கு அப்படியே நடுங்குது, கை நடுங்குது. ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது ஒரு விஷயம் நான் ஃப்ராங்கா சொல்றேன், தவறு கிடையாது. ஏன்னா எனக்கு மட்டும் சொல்றேன், இது என்ன நான் என்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, சயின்ஸுக்கு கூட இதே இருக்கு. சாதாரண ஒரு பேசிக் கூட கத்துக்கல, அதுக்காக உடைய தவறு நான் சொல்லல. அதான் எல்லாமே பேசிக் இப்ப செய்கிறேன், இப்ப பேசுறேன். டீச்சர்ஸ் வந்து போர்ட சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு எல்சிஎம் எடுக்க தெரியும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நீ வந்து கத்துக்கிறது இல்லை. அப்ப நீ வந்து பக்கத்துல இருக்கிற நோண்டிட்டு இருக்கிற, எப்படி கத்துக்க முடியும்? இப்ப சொன்னல, இவர் சொன்னல நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. படிக்காத தவறு கிடையாது. இதையவே குறையா வந்து இந்த 10 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 2 வருஷம் நான் படிக்க போறோம். இந்த ஏஜ்ல அட்லீஸ்ட் பேசிக் என்னன்னு கத்துக்கோ. ஒண்ணுமே தெரியல இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்குமே கத்துக்க முடியாது. உன்னுடைய டெவலப்மெண்ட் ஓரளவுக்கு தான் போகும். நீ போய் ஒரு டிகிரி போய் படிக்கும் போது அன்னைக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்க டீச்சர் வந்து சொல்லி தர மாட்டாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லி தர மாட்டாங்க. அன்னைக்கு இதுக்காக போய் ஒரு 10,000 ரூபாய் டியூஷன் முடிச்சு படிக்கணும். அது இன்னைக்கே வந்து இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சொல்லி தர்றாங்க. மேத்ஸ்னா மேத்ஸ், தமிழ்னா தமிழ், எல்லாமே சொல்லி தர்றாங்க. அதை நீ பயன்படுத்திக்கோ. கண்டிப்பா எல்லாருக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைய கண்டிப்பா வெளிக்கொள்வதற்கு இதுதான் இந்த 2 வருஷம் நீ படிக்கிற. இதை சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா உன்னை விட ஒரு உலகத்துல மிகப்பெரிய உன்னதமான மனுஷன் யாரும் கிடையாது. நல்ல விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கோ. கண்டிப்பா லவ் வர வேண்டாம்னு சொல்ல. அதெல்லாம் நீ வந்து ஒரு மேரேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு 22 வயசு 23 வயசு ஒரு டிகிரியாவது படிச்ச வரை படி. அது வரைக்கும் நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா படிக்கிறத கவனம் செலுத்து. இப்பவே நீ வந்து லவ் பண்ணி என்ன ஒரு கஷ்டம். அதனால அவனுக்கு வார்த்தை சொல்லக்கூடாது நிறுத்திட்டேன். அதனால ஒழுங்கா படி. கண்டிப்பா எல்லாரும் முன்னேற முடியும். நிறைய சொல்லிட்டு நினைக்கிறேன். என் மனசுக்கு எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். நன்றி. நன்று நாள்தோறும் நம்பினை போயிடும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். எல்லாமே நல்ல நாள் தான். எல்லா நாளும் இன்பமா இருப்பீங்க. சென்று நீர் திரு வேட்கடத்துறை குன்று பொற்சாலையானை கை தழுவி. அதாவது இறைவனை மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். எந்த இறைவனா இருந்தாலும் எல்லாரும் ஒரே இறைவன் தான். வேதம் கிடையாது. அல்லாவும் ஒண்ணுதான், ஈசனும் ஒண்ணுதான், எங்களும் ஒண்ணுதான், இயேசுவும் ஒண்ணுதான். உனக்கு எந்த விருப்பமோ அந்த ஈசனை மனசுல நினைச்சுக்கோ. நீ நல்லபடியா படி. கண்டிப்பா எல்லாரும் வந்து வாழ்க்கையில வெற்றி அடையணும். இதுக்கு அடிப்படை மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருபால் மாணவ மாணவிகளுக்கும் எனது காலை வணக்கம். இன்றைய தமிழ் கூடல் இந்த ஆண்டின் முதல் தமிழ் கூடல் நிகழ்ச்சி முத்தான முதல் நிகழ்வாக இந்த அரங்கத்தில் நடைபெறுகிறது. முத்தான முதல் நிகழ்வு அருமையான ஒரு சிறப்பு விருந்தினரை கொண்டு அருமையான கருத்துக்கள் தெரிந்த ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது. இந்த தமிழ் கூடம் நடத்துவதன் நோக்கமே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வந்து டைம் நம்ம செலவு பண்ணி நம்ம அனைத்து மாணவ மாணவிகளை நம்ம வந்து இங்க அமர வைத்து நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த இலக்கிய செறிவு மிகுந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து இங்க என்ன பண்றோம், பகிர்ந்துக்கிறோம்.
இலக்கியங்கள் நிறைய கடல், இலக்கியத்தினுடைய சின்னமே கடல் தான். அது வந்து யாருமே முழுமையாக கற்றறிந்தவர்கள் என்று யாருமே இல்லை. லிட்ரேச்சருடைய எம்பளமே கடல் தான், சி. அப்போ அந்த கடல் போன்ற ஒரு இலக்கியத்துல இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற முத்துக்களை எடுத்து வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நாங்க தேடி கூப்பிட்டு வர்றதுதான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. அதற்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் நிறைய முத்துக்களை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம மாணவ மாணவிகளுக்கு. இந்த ஆண்டினுடைய முதல் முத்தாக ஈஸ்வரன் ஐயா நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறாரு. அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரங்கத்தின் வாயிலாக நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொது தேர்வு ரத்து 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அது இன்னும் தெரியல, முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ரத்து ஆயிருக்கு, அது தேர்வு தான் ரத்தாயிருக்கு. ஆனா நம்முடைய கற்றல் வந்து அதனால வந்து என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. நம்ம வந்து என்னன்னா 12ஆம் வகுப்புக்கான தயார்படுத்துதலை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், 11ஆம் வகுப்புக்கு எடுத்துட்டு போறோம். அதனால நீங்க 11ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பிற்கான ஒரு ஒத்திகையாக நினைத்துக் கொண்டு சிறப்பு வகுப்பு, அழகு தேர்வுகள், சிறு தேர்வுகள், காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு அனைத்து சவால்களும் உங்களுக்கு முன்பாக வருகிறது. அந்த அனைத்து சவால்களையும் வென்றெடுத்து உங்கள் வாழ்வில் மென்மேலும் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வகுப்புல கூட பாடிட்டு இருக்கேன். விழாவினுடைய இறுதி நிகழ்வாக நன்றியுரையாற்ற வருமாறு நம்முடைய பள்ளியினுடைய வேதியியல் ஆசிரியர் ஜோதிமணி ஐயா அவர்களை அழைக்கின்றோம். சார் பாடுவார்னு நினைக்கிறேன். நான் என்ன பாடணுமா? இன்னொரு நாளைக்கு பாரு, பெரிய ஸ்டேஜ் போட்டு ஆர்கெஸ்ட்ரா வச்சா நான் பாட முடியும். சரியா? இப்போதைக்கு வந்து என்னோட தொண்டை கட்டி இருக்கிறதுனால என்னால் பாட முடியல. சரியா? ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வச்சு பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? சரி. அருமையான இந்த தமிழ் கூட நிகழ்வுக்கு வருகை தந்து இதுவரை நம்மளுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஐயா எஸ் ஈஸ்வரன் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சார் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோட ஆரம்பிச்சாரு. அது எத்தனை பேர் சரியா கவனிச்சிங்கிறது வந்து தெரியல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஆரம்பிக்கும் போது எதில் ஆரம்பிச்சாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்ததுங்க தீரும் நன்றும் பிறதரவாள. இது யார் எழுதுனது? பாரதியார் எழுதினாரா? எந்த பாரதியார்? கணியன் பூங்குன்றனார். இந்த யாரும் ஊரேங்கிற அந்த வேர்ட் இருக்கு பாத்தியா, அது ஐநா சபையில வந்து எழுதி போட்டிருக்காங்க தமிழ்ல. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சொல். யாரும் ஊரேனா என்ன அர்த்தம்? எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க. யாவரும் கேளீரேன். யாதும் ஊரே, எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான். தீரும் நன்றும் பிறர் தர வர. நமக்கு நல்லதோ கெட்டதோ நமக்கு நடக்குதுன்னா நம்ம மற்றவங்க மேல பழி போடக்கூடாது. இப்ப சாதாரணமாக நம்ம நடந்து போகும்போது என்ன சொல்லுவோம்? காலை ஏண்டா விசிக்கி வர்றேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கண்ணு தட்டிடுச்சுன்னு சொல்லுவோம். கண்ணு வந்து எங்காவது தட்டுதான் நம்மள? நம்ம தான் போய் தட்டணும். கண்ணுக்கு தான் பாதிப்பு. சரியா? நம்மளோட தப்ப செஞ்சுட்டு பஸ் ஏன்டா லேட்டா வந்த? பஸ் போயிருச்சு சார். பஸ் லேட்டு. பஸ் சரியான நேரத்துக்கு வந்து நம்ம தான் லேட்டு. அதனால காரணங்களை கண்டுபிடிக்க கூடாது, காரியங்கள்ல கண்ணா இருக்கணுங்கிறத வந்து சார் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு.
முத்தான 3 குறள்கள் சொன்னாரு. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொன்னாரு? ஆமா, யார் என்ன சொன்னாலும் அதுல உண்மையான பொருள் என்ன, அது என்ன நோக்கத்துக்கு சொல்றாங்க, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். நாங்க ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்றோம், நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஆனா நீங்க வந்து அதை வந்து சரியான விதத்துல வந்து நீங்க போய் அனலைஸ் பண்ணணும். அப்பதான் அதோட சரியான விளைவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் 2வது குறள் என்ன சொன்னாரு? சரி, இப்ப நான் வந்து ஒரு குறள் மட்டும் சொல்றேன். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அற்றியது அருந்தியது உனி அப்படின்னா என்ன அர்த்தம்? மருந்துங்கிறது நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்றேன், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிச்ச அப்புறம் பசிங்கிற உணர்வு வந்தப்பறம் நம்ம சாப்பிட்டா போதுமானது. அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து மருந்துங்கிற ஒன்றே தேவையில்லை. சரியா? மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் வந்து மருந்து தான் உணவா சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரியா? நம்ம உணவையே மருந்தா சாப்பிடணும். இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த முக்கூட நிகழ்ச்சியில் வந்து பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், நமது பள்ளியில் வந்து பல்வேறு கருத்துக்களை மகிழ்வி இதுலவே எல்லாமே அடங்கி போச்சு. வாழ்க்கையோட தத்துவமே அவ்வளவுதான். நீ மகிழ்ச்சியாரு, மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வை. யாருக்கு எந்த துன்பமும் செய்யாத, நீயும் சந்தோஷமா இரு, மற்றவங்களையும் சந்தோஷப்படுது. அதே மாதிரி நாணயத்தின் 2 பக்கங்கள். எல்லா விஷயங்களுக்குமே 2 இருக்கும். நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டே முடிவு பண்ணக்கூடாது. வாழ்க்கையினுடைய 2 பக்கத்தையும் பாருங்க. அப்புறம் போட்டு தாக்குன்னு சொன்னாங்க. அப்படித்தானே? எந்த விஷயத்தை செஞ்சாலும் சிறப்பா செய்யுங்க. படிக்கிறீங்க, அந்த நேரத்தில் சிறப்பா படி. தூங்குறீங்க, அந்த நேரத்தில் சிறப்பா தூங்கு, தப்பு இல்லை. சரியா? எதிரே அதே போட்டு குழப்பாத. தூங்குற நேரத்தில் படிக்கிறது, படிக்கிற நேரத்தில் தூங்குறது, இதெல்லாம் செய்யாதீங்க. எல்லா விஷயத்தையும் மறுபடியும் வந்து பேசுறது எனக்கு முழு திருப்தி. அதாவது உங்க முன்னால எதை சொல்லணும், எந்த அளவில் சொல்லணும், உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். இது வந்து எனக்கு நேற்று நைட்டு இருந்து என்னோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் அதுதான். உங்களுக்கு பிடிச்ச அந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாங்க நினைக்கிறேன் இல்லையா, நான் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படி நேரில் போய் தான் பேசணும். அவன் செல்போன்ல பேசணும்னு கேட்பான், அவங்க நேரில் போய் தான் பேசணும். அப்படி அது மாதிரி நான் யோசிச்சது, உங்களுக்கு பேசணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், உங்க மனநிலையிலிருந்து பேசணும், ஆனா அது உங்களுக்கு புரியவும் செய்யணும். அதாவது உங்களுக்குள்ள ஒரு கான்செப்ட் வந்துடணும்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு அதை நான் நிறைவா பண்ணிட்டேன். ஒரே ஒரு கான்செப்ட் தான் சார் பேசும்போது சொன்னாரு, இந்த வயசுல லவ்யூல போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னாரு. அப்ப நீங்க எல்லாருமே பாடல் ரொம்ப விரும்புவீங்களா இருப்பீங்க போல தெரியுது. சார் வந்து நகைச்சுவை மன்னனாகவே இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பாடல் பாடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதனால அந்த பாடலை கேட்கறதுக்கு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அந்த கான்செப்டும் சேர்ந்து இருக்கிறனால இந்த மைக்கை கொஞ்சம் அப்படி திருப்பிட்டா என்னுடைய எக்கோ அதுக்கு போகாதுன்னு நினைக்கிறேங்க. இதை ஆஃப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அந்த மைக்கை ஸ்பீக்கர் கொஞ்சம் அப்படி திருப்பிட்டா அந்த வரல. இப்போ வரலைங்க சார், இப்போவே வரலாங்க. லைட்டாக திருப்பிட்டா சுத்தமாக இதனுடைய எக்கோ அது அடிக்குங்க. பாடல் ரொம்ப பிடிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பாட்டு கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் படம் வரைகிறாங்களோ, யாரெல்லாம் மியூசிக் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் மற்றவங்களோட சிரிச்சு பேசுறாங்களோ, இப்படி எல்லாம் நீங்க ஒரு வேளை இருந்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் மியூசிக் பிடிக்காது, இயற்கையை பிடிக்காது, நிலாவை பிடிக்காது, குழந்தைய பிடிக்காது,
அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா உண்மையாகவே அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. சைக்காலஜிக்கலி தே ஆர் அஃபெக்டட். அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். யார் இருந்தாலும் அந்த மாதிரி மனநிலை இருக்கவே கூடாது. ஆனா நீங்க தான் பாட்டை ரொம்ப ரசிக்கிறனால முழு ஆரோக்கியத்தோடு இருக்கு நீங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டை ஏன் நான் சொல்றேன்னா உங்களுடைய வயதுக்கு இந்த பாட்டு. ஆண்டவா அறிவுரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. ஆண்டவா அறிவுரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. காதல் போயின் சாதலா, இன்னொரு காதல் இல்லையா, தவணி போனால் சல்வார் உள்ளதடா. ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா, நர்ஸ் பொண்ண காதலி. நான் காதலிக்கிறதுக்காக சொல்லல, ஒரு சயின்ஸ் சொல்றேன். இந்த பாட்டை எதுக்காக நான் சொன்னேன்னா இதுல ஒரு அறிவியல், அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் சொல்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 18 வயசில் மனசு பட்டாம்பூச்சி பறக்குமே, லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல. கண்ணை பார்த்து பேச சொல்லும் கழுத்துக்கு கீழ் பார்க்கமே, லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல. கிழஞ்ச பாயில் படுத்து தூங்கும் போதும் உன் கனவுல கிளியோபாட்ரா வந்தா லவ் இல்ல. ஜவுளி கடை பொம்மைய பார்க்கும் போதும் உன் மனசுல கவுளிக்க தோணாது போல புள்ள. இதுக்கையா உசுரா கொடுக்கணும், எது நிஜம் புரிஞ்சு நடக்கணும். காதல் ஒன்னும் கடவுள் இல்லடா, இந்த இளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கரகம் தானடா. இந்த வரிக்காகத்தான் நான் பாடணும். ஏன்னா உங்களோட வயசுல எல்லாமே நடக்கும். இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, போஸ்ட், ரீல்ஸ், ஒரு அழகான ஒரு படம், ஒரு அழகான ஒரு பொண்ணு, ஒரு அழகான ஒரு பையன், எல்லாமே இருக்கும். நீங்க எதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா இது பார்க்கவே நம்ம மனசு பார்க்க சொல்லுது. ஐயோ ஐயோ கொலை கொத்தமே சாருக்கு சொன்ன சிம்பிளா ஐயோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சதே வேண்டாம். இது மாதிரி எல்லாம் பார்த்தா பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்காத தப்பு, இதெல்லாம் சரியாத, உன் வயசுக்கு சரியில்லை, பொதுவா அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல வரல, அது இயல்பு தான். உண்மையாவே அது இயல்பு. அந்த வயதில் அது எல்லாமே செய்யும், அது எல்லாமே தோணும். நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் அதை அந்த நிமிடத்திலேயே மறந்துடும். அதான் நான் சொல்றேன். பார்த்தீங்களா, பார்த்தா ஓகே, அவ்வளோ அதோட முடிஞ்சு. அந்த விஷயத்தை அத்தோடு விட்டுட்டீங்கன்னா அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இது ஏன் செய்யுதுன்னா உங்களோட வயது உங்களோட உடலில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், அவ்வளவுதான். ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனாலதான் உனக்கு ஏதோ பறக்கிற மாதிரி தோணுது. ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால மட்டும்தான் உனக்கு உடம்புக்குள்ள ஒரு அதிர்வு வருது. ஆனால் அந்த ஹார்மோன் அப்பதைக்கு மட்டும்தான் சுரக்கும். நீ என்ன பண்ணிடுற, அந்த ஹார்மோன் சுரந்தது அரை நிமிஷம், அதை ஒரு அரை நூற்றாண்டுக்கே கொண்டு போயிருக்க. அதை ஒரு 5-6 வருஷத்துக்கே எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது, உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அது பாதிச்சிடுது. அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தோணுச்சுன்னா அதை தாராளமா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மனசுக்குள்ள தோணுச்சா தோணிட்டு போகட்டும், பார்க்கறியா பார்த்துட்டு போ. ஆனா அதோட அந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நான் முதல்ல சொன்னேன், கான்செப்ட் சப்ஜெக்ட் சம்பந்தமான கான்செப்டா மாத்திக்கோங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, உங்களுக்கு எதெல்லாம் ரசிக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை மகிழ்ச்சி படுத்துகிறதோ அதை எல்லாமே நீங்க அதனுடைய உருவத்தை மாத்திக்கோங்க. அது எல்லாமே கான்செப்டாக மாத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துக்கோங்க. கான்செப்டை மாத்திக்கோங்க. நல்லா நீங்க எல்லாருமே பாடுங்க. இது எல்லாருமே பாட சொன்னீங்க. நான் கூட மணி 2வது தடவை வந்து பேசிட்டேன். நீங்க யாராவது ஒரு மாணவன் ஒரு மாணவி நான் பேசுறது சம்பந்தமாகவோ ஒரு கருத்து ஒரே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம், உங்களுக்கு அது எந்த வகையில சரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு இருந்தா தலைமை ஆசிரியரோட அனுமதியோடு பாடுவதற்கு நான் அன்போடு. நன்றி. மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு எங்களுடைய மாணவர்களை எல்லாம் மதிப்பித்த ஆசிரியர் ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
நிகிதா மாமா, திவ்யா, திவ்யஸ்ரீ மாமா, வாங்க எதிர்த்து வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். சார் உங்களுக்கு வணக்கம். தமிழாசிரியர் உங்களுக்கு வணக்கம். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். இவங்க சொன்னதுல வந்து அந்த பாட்டு பாடி நமக்கு வந்து ஈஸியா இந்த பாட்டு வழியா நமக்கு நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளும் இதுக்கு வந்து நல்லா வந்து கூர்மையா கவனிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து அங்க எங்கேயும் பார்க்காம அவர் சொல்றதெல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம இதுல இருந்து நிறைய கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். சார் காலையிலிருந்து எல்லாத்துக்குமே நிறைய கருத்துக்கள் சொன்னாரு. எல்லா கருத்துக்களுமே நம்மளுக்கு வந்து எளிமையா புரிஞ்சுது, எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், ஈஸியாகவும் இருந்துச்சு. நிறைய கருத்துக்கள் சொன்னாரு, எல்லாருமே புரிஞ்சிருப்போம். சார் நல்லா சொன்னீங்க. மிஸ் எஸ்ஏடிபி ஏதோ சொல்றீங்க தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வுல நான் வந்து கலந்துட்டு வந்தேன். அந்த கருத்தை உங்களுக்கு பகிர்தான் இப்ப போறேன். இதுல காமிச்சிருக்கிறது வந்து EDIITN அப்படிங்கிறது